पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 13வது சாப்டர் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ விபாக யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல லாஸ்ட் நேற்று கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 9வது ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கோம். ஆச்சாரியார் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல க்ஷேத்திரத்தை பத்தின விஷயங்கள் சொல்லி முடிச்சார். அதுக்கு அடுத்தது க்ஷேத்திரஜனை பத்தி சொல்லணும். 12வது சாப்டர்ல 12வது ஸ்லோகத்துல தான் க்ஷேத்திரஜனை பத்தி நான் ஆரம்பிக்க போறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஞானத்தை அடையறதுக்கு அந்த க்ஷேத்திரஜனை தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்தார்த்தமா இல்லை. சப்தார்த்தமா இல்லாம அவனை வந்து பார்த்தீங்கன்னா அவன் உள்ள இருக்கான் அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்படின்னா பிரத்யக்ஷமா தெரியணும். அப்படின்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரத்யக்ஷம்னா இந்த இடத்துல விசேஷ பிரத்யக்ஷம்னு பேர், சுவானுபவம் அப்படின்னு பேர். அந்த சுவானுபவமா அவன்தான் உள்ள இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய குவாலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கான். வானத்தில் இருக்கிற சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பானையில வந்து பார்த்தீங்கன்னா ஜலம் இருக்கு. அந்த ஜலத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிறான், பிரதிபிம்ப சந்திரனா உள்ள வரான். இப்ப நம்ம சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பானைகள் இருக்குன்னு வச்சுங்க. எதுல பானை எல்லாம் நம்ம சரீரம். அந்த பானைக்குள்ளார இருக்க ஜலம் எல்லாம் நம்மளுடைய அந்தக்கரணம் மாதிரி புத்தி அப்படின்னு எடுத்துங்க. அந்த புத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஜலம் மாதிரி இருக்கிற புத்தியில அந்த சந்திரன், ஒரே சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பானைகள்லையும் இருக்கிற கோடிக்கணக்கான பானைகள்லையும் பிரதிபிம்பிக்கிறான். அந்த சந்திரன் சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணன் தான் சந்திரன். அவன் சொல்றான், என்ன சொல்றான், க்ஷேத்திரஜ்ஞம் சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. ஏ அர்ஜுனா, ஒரு பானையை பார்த்து சொல்றான். ஒரு பானையை பார்த்து கிருஷ்ணன் சொல்றார், நான் தான் எல்லா பானையிலையும் அறிபவனாக இருக்கின்றேன் அப்படின்னு. அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் மட்டும் உள்ள வரல அப்படின்னா, பிரதிபிம்பம் அந்த பானைக்குள்ளார வரல அப்படின்னா, அந்த பானை எப்படி இருக்கும் அப்படின்னா இருட்டா இருக்கும். அந்த ஜலமும் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டா இருக்கும்.
பிரதிபிம்பம் உள்ள வந்த மாத்திரத்துல அந்த ஜலம் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்குது, அந்த பானையும் பிரகாசிக்குது. அந்த க்ஷேத்திரஜன் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலான்றது வந்து எங்க இருக்கு? நிலா வெளியில இருக்கு, வானத்துல இருக்கு. இந்த பானையோடையும் பானையில இருக்கிற ஜலத்தோடையும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா ரிஃப்ளெக்ஷனா வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்திருக்கார். அதே மாதிரிதான் பகவான் என்னவா இருக்கார்? நமக்குள்ளார பிரதிபிம்ப சைத்தன்யமா வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கார். அப்ப பிரதிபிம்ப சைத்தன்யமா இருக்கார். அவர் தான் ஒரிஜினல்னு தெரியணும்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, இந்த தேகம், இந்த இந்திரியம், மனசு, புத்தி இதெல்லாம் இருக்குல்ல, இந்த தேகம்தான் பானை, அதுல இருக்கக்கூடிய ஜலங்கள் தான் அந்த கரணம், மற்றதெல்லாம் எடுத்துங்க, ரிஃப்ளெக்ஷன் உண்டாகுது. அதுல இருக்கக்கூடிய அபிமானத்தை விட்டுட்டு அந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன நினைக்கணும் அப்படின்னா, நம்மெல்லாம் ரிஃப்ளெக்ஷன். நான் ஒரிஜினலா இருக்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தேகம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, இது எதுவுமே என்னோடையது இல்லை, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்திரத்தோட தர்மங்கள். அப்ப இதெல்லாம் க்ஷேத்திரம். நான் அப்படின்றது வெறும் பிரகாச ஸ்வரூபம், வெறும் அவேர்னஸ், வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும்தான் நான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் எங்க உண்டாகணும் அப்படின்னா, பானையில இருக்கிற ஃபோக்கஸ் வெளியில போகணும். பானை இது தேகம். அதுக்கப்புறம் இந்த ஜலத்துல இருக்கிற ஃபோக்கஸும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போயிடணும். இந்திரியங்கள், மனசு, புத்தி இதுல இருக்கிற ஃபோக்கஸும் வெளியில போயிடணும். வெறும் பிரகாசத்துல மட்டும், தன்னிடத்துல மட்டும், தான் அப்படின்ற பிரகாசத்துல மட்டும் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா கவனம் கொடுத்தான் அப்படின்னா, ஃபோக்கஸ் வந்துச்சுன்னா, அந்த தானுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் நம்ம சொல்றோம். ரிஃப்ளெக்ஷன் எப்ப சொல்றோம்? அந்த மீடியத்தோட சேர்ந்தாதான் அது ரிஃப்ளெக்ஷன். அந்த மீடியத்தை விட்டுட்டு அந்த பிரகாசத்துல மட்டும் கவனம் கொடுக்கும் போது, பிரகாசம் வேற வேற இல்லை, பிரகாசம் ஒண்ணுதான் அப்படின்ற தெரிஞ்சு. எப்ப பானையோட சேர்ந்து ஜலத்தோட சேர்ந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் சந்திரனை நம்ம கிரகணம் பண்றோமோ, அதே மாதிரி தான் இப்ப நம்ம ஜீவனா இருந்துகிட்டு நம்ம என்ன பண்றோம்? நான் அப்படின்னு கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகம், இந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் அப்படின்னு அபிமானிக்கிறேன். அதான் சம்சாரம். அப்போ ஒரு குவாலிட்டி வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா சில குவாலிட்டிஸை கொண்டு வர. இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெறும் இந்த தேகாதிகள்ல இருக்கக்கூடிய அபிமானம் எல்லாம் விட்டு போய் வெறும் நான் அப்படின்றதுல மட்டும், அந்த உணர்வுல மட்டும், கான்சியஸ்னஸ்ல மட்டும் கவனம் வர்றதுக்காகத்தான் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்லப்படும். பிரதிபிம்ப சைத்தன்யம் இந்த தேகாதிகளோட இருந்துச்சு அப்படின்னா அது பிரம்மம் இல்லை. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு 2 கிளிகள், துவா சுபர்ணா சயுஜா சகாயா. 2 கிளிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சலனம் இல்லாம சொந்த சொரூபத்துல வெறும் பிரகாசமா இருக்கிறது, அதுதான் ஈஸ்வரன். அதே இன்னொரு பட்சி என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, அபிமானத்தினால இந்த தேகம், மனசு, புத்தி, இந்திரியம் எல்லாத்துலயும் இருக்கிற நான் அப்படின்னு திருஷ்யத்துல நான் அப்படின்னு அட்டாச்மெண்ட் ஆகி அது என்ன பண்ணுது? இந்த திருஷ்யத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தன்னோடதுன்னு நினைச்சு என்ன பண்ணுது? அபிமானிக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுதான் அஜ்ஞானம்னு பேரு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மெதுவா மெதுவா இந்த குவாலிட்டிஸா கொண்டு வரும்போது, ஞான சாதனங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஞான சாதனங்களை கொண்டுட்டு வரும்போது நமக்கு மெதுவா 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 என்ன ஆகும்? அந்த திருஷ்யத்துல, க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய அபிமானம் விட்டு போச்சு அப்படின்னா, ஃபோக்கஸ் விட்டு போச்சுன்னா, நான்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் உண்டா. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஜீவன் தான் பிரம்மம். எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபிமானத்தோட இருந்தோம்னா ஜீவன், அபிமானத்தை விட்டோம் அப்படின்னா அவன்தான் ஈஸ்வரன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்காக ஒவ்வொரு குவாலிட்டிஸா சொல்லிட்டு வரும்போது ஆச்சாரியார் நேற்று பாட்டத்தில் வரைக்கும் என்ன பண்ணார் அப்படின்னா 15 குவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடிச்சிருக்கோம் 9வது ஸ்லோகத்தில். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 10வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். கிஞ்ச ஆரம்பிக்கிறார். மேலும் மொத்தம் 20 குவாலிட்டிஸ்ல சொல்லணும். அதுல 16வது குவாலிட்டியில இருந்து ஆரம்பிக்கிறார். சாதனங்கள், ஞானம் அப்படின்னு பேர். மயி சானன்ய யோகேன, மயி சானன்ய யோகேன பக்திரவ்யபிசாரிணி, பக்திரவ்யபிசாரிணி விவிக்த சேவித்வம், விவிக்த சேவித்வம்
அரதிர்ஜன சம்சதி அரதிர்ஜன சம்சதி மயி சானன்ய யோகேன பக்திரவ்யபிசாரிணி விவிக்த தேச சேவித்வம் அரதிர்ஜன சம்சதி. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். குவாலிட்டி சொல்றாரு. 16வது குவாலிட்டிஸ். அந்த 13வது குவாலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இந்த ஸ்லோகத்துல 3 ஞான சாதனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 16வது என்ன அப்படின்னா மயீச்ச, என்னிடத்தில். என்னிடத்தில்னா யாரு அப்படின்னா பரமேஸ்வரனா இருக்கிற என்னிடத்தில். பரமேஸ்வரன் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டா வெளியில இருக்கிற ராமரிய கிருஷ்ணரைய காட்டாதீங்க. அது பக்தி யோகத்தோட உபாசனா காண்டத்துல முடிஞ்சு போச்சு. அப்ப உபாசனா காண்டத்துல நம்ம என்ன பண்ணோம்? விஸ்வரூப தரிசனத்தை எல்லாம் பார்த்தோம், வர்ணனை எல்லாம் பண்ணணும். அவரோட கிரீடம் இப்படி இருக்கும், அவரோட கால் இப்படி இருக்கும், அவர் முகம் இப்படி இருக்கும், சங்கு சக்கர கதா எல்லாம் வச்சிருப்பார் அப்படின்னு வர்ணனைகள் எல்லாம் விஸ்தாரமா பார்த்தாச்சு. அப்ப அந்த ஈஸ்வரன் இங்க இடத்துல இல்லை. நம்ம ஞான காண்டத்துல வந்ததுக்கு பிறகு உபாசனைக்கு அடுத்து ஞான காண்டம் வரும்போது என்ன முக்கியமான பக்தி அப்படின்னா, எப்பவுமே மனசுல வச்சுக்கணும், ஈஸ்வரன் என்னவா இருக்கார்? க்ஷேத்திரஜனா, என்னிடத்தில் சாட்சியா பார்க்கிறவனா உள்ள இருக்கார். அப்ப பகவான் வந்து உள்ள பார்க்கிறவரா இருக்கார் பாத்தீங்களா? அப்படிப்பட்ட என்னிடத்தில், பார்க்கிறவனா இருக்கிற என்னிடத்தில் அனன்ய யோகேன. அனன்ய யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ந அன்ய இதி அனன்யா. நான் வேறு அவன் வேறுன்னு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா? அது தப்பு. முக்கியமான உபாசனையில வந்து ஈஸ்வர உபாசனையில நல்லா திரும்ப திரும்ப கொண்டு வரணும். அகமாத்மா குடாகேஷக சர்வபூத ஆசயஸ்திதக, சர்வபூதாசயஸ்திதக, எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் நான் ஆத்மாவாக இருக்கின்றேன். ஆத்மான என்னது? அப்பனா க்ஷேத்திரஜ்யம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. எல்லா தேகத்திலும் நான் அறிபவனா இருக்க. அறிபவனுக்கு பேர் தான் ஆத்மானு பேரு. அப்ப நான் இல்லையா சாமி அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அப்ப நான் அப்பனா நம்மளாம் யாரும் இல்லை. இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலோட பேதம் இல்லாதது. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம எல்லாம் ரிஃப்ளெக்ஷனா இருக்கோம், மனசுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த உலகத்தை. இந்த மனசுல இருக்கக்கூடிய இந்த ஜீவன் ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்றா அப்படின்னா, சதா உள்ளுக்குள்ளார திரும்பி புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் சைத்தன்யம். அப்ப அந்த புத்தியில இருக்கிற அந்த சைத்தன்யத்தையே, ஒரிஜினல் கான்சியஸ்னஸையே என்ன பண்ணணும் அப்படின்னா பக்தி பண்ணணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பார்க்கணும், தரிசனம் பண்ணணும். அனன்ய யோகத்தோட நானே அவன், நானே அவன், நானே அவன், அவனும் நானும் வேறில்லை, அகம் பிரம்மாஸ்மி. ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலுக்கு வேறில்லை அப்படின்றது அனன்ய பக்தி அப்படின்னு பேர். அப்ப என்ன அர்த்தம்? நான் இல்லை அப்படின்றது தான் அனன்ய பக்தி. ஹனுமான் சொன்னதை வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மனசுக்குள்ளார வச்சுக்கணும். தேக திருஷ்டியா தாசோகம். நான் தேக திருஷ்டியில இருந்து பார்த்தேன் அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து ராமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தாசன், சேவகன். ஆத்ம திருஷ்டியா தூ, நான் ஆத்ம திருஷ்டியா பார்த்தேன் அப்படின்னா அகமேவத்வம் துவமேவ அகம். அகமேவத்வம், நான் தான் நீ, நீதான் நான். இதான் அனன்ய பக்திக்கான எக்ஸாம்பிள். ஹனுமன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமபிரான்ட்ட அனன்ய பக்தியை தான் வச்சிருந்தார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்தில் அனன்ய யோகேன பக்தி. யோகம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகாகிர சித்தம். சதா வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளார சமயம் இருக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள திரும்பி, மனசு வெளியில பார்க்காம மனச உள்ள திருப்பி வந்து உள்ளுக்குள்ளார ஒருத்தன் பார்க்கிறவன் இருக்கான், ஒரிஜினல் பார்க்கிறவன், அவன் நோக்கி திருப்புறது. திருப்பி சதா ஏகாகிர சித்தத்தோட மனசை குவிச்சு வச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் அனன்ய யோகம் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா மகீச்ச அனன்ய யோகேன. இது பண்றதுக்கு என்ன பேரு அப்படின்னா பக்தி அப்படின்னு பேர். வெளியில பண்ற ஆராதனைகள் எப்படி பக்தியோ அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய பகவானை சேவிக்கிறதும், எனக்குள்ளார இருக்க ஒரிஜினல் ஆதாரமா இருக்கிற அவனை சேவிக்கிறதும் பக்தி. அப்படிப்பட்ட பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் பண்றது, 2 நாள் பண்றது, அதுக்கப்புறம் வேற எதையாவது பண்றது. இப்ப வேற நவராத்திரி வந்திருக்கா, நவராத்திரிக்கு கொலுக்கு முக்கியமா வந்து பண்ணிட்டு இருப்போம். எல்லாரும் கொலு எடுத்து வச்சு பரன்ல இருக்கிற பழைய டப்பாவெல்லாம் தூக்கி வச்சு கான்செப்ட் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு நிறைய
ஒரு 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போயிடும். நிறைய நிமித்தங்கள் வர 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 நமக்கு என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, நிர்குணத்துல இருந்து என்ன பண்றோம், சகுன பக்திக்கு கீழே இறங்கிடுவோம். ஆனா உள்ள இருக்கக்கூடிய பகவானை பார்க்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்யபிச்சார பக்தின்னு பேர். அது எப்படி இருக்கணும், அவ்யபிச்சாரிணி பக்தி அப்படின்னு பேர். வியபிச்சாரம் அப்படின்னா மாறுபாடுதலுக்கு பேர் வந்து வியபிச்சாரம்னு பேர். ஒரு பத்தினி வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய பத்தியை வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு வேற யாரையாவது பார்த்தா அதுக்கு பேர் வந்து வியபிச்சாரம் அப்படின்னு பேர். அதே மாதிரி சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் சுவாமிக்கு பத்தினிகள், நம்ம எல்லாம் கோபிகையர்கள் மாதிரி. அப்ப சதா காலமும் சுவாமியை விட்டுட்டு வேற எதையுமே பார்க்காத எண்ணம் நமக்கு இருக்கணும். உள்முகமா திரும்பி சதா அவன்தான் நான், அவன்தான் நான், அவன்தான் நான் அப்படின்னு பார்க்கறது. அதுல மாறுபாடு இல்லாம பார்க்கணும். பதிவிரதையா நம்ம எல்லாமே இருக்கணும். அந்த பக்திக்கு பேர் தான் அவ்யபிச்சாரி பக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. 16வது குவாலிட்டி. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், விவிக்த தேச சேவித்வம். 17வது ஞான சாதனம் விவிக்த தேசம். விவிக்த தேசம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சுத்தமான, தனிமையான, அதிக ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ண அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷன் ஆயிடுது. மனுஷன் நடமாடுனாவே அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அசுத்தமாயிடுது. அப்ப விவிக்தம்ன்றதுக்கு அர்த்தம், விவிக்த தேசம்ன்றது 2 அர்த்தம். சுத்தமான இடம். அந்த சுத்தமான இடம் எப்படி இருக்கும், மனுஷ நடமாட்டம் இல்லாதது, அதிகம் புழக்கத்துல இல்லாதது. அதுக்கு பேர் விவிக்த தேசம்னு பேரு. அந்த மாதிரி இடத்துல வசிக்கிற தன்மைக்கு பேரு விவிக்த தேச சேவிக்கும். மெட்ரோபாலிட்டன் சிட்டி எல்லாம் இங்க சொல்லல. சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரே தெருவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுல பேசுறது இங்க கேக்குது, பக்கத்து வீட்டுல இது பண்ணாலும் இங்க கேக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல இருந்துகிட்டு ஞான சாதனை பண்ண டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுத்தமானது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருந்தேன். அக்ரினின்னு மதுரையில ஒரு அப்பார்ட்மெண்ட். என்னோட சுவாமி ஒருத்தர் இருந்தார், நண்பர். அவரோட வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா அவங்க கொடுக்கும் போது ஐயருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வெஜிடேரியனுக்கு தான் அந்த இடம் ஃபுல்லா மொத்த அப்பார்ட்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, வாங்கினவங்க ஒருத்தவங்கள்ட்ட வாடகை கொடுத்துட்டு போயிட்டாங்க. காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தியானத்துக்கு உட்கார்ந்தோன்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீப் ஃப்ரை பண்ற ஃபிஷ்ஷை வந்து பாத்தீங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணா காலையில என்ன இருக்கும், நம்மளால வந்து சகிக்கவே முடியாது. எப்படி டிஸ்டர்ப் இல்லாம எப்படி இருக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக்கை போட்டு அது கேட்கும். வெளியில காலையில வந்து மியூசிக்கை போட்டுருவாங்க, ரேப் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். நமக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். ஜபம் பண்ண முடியாது, தியானம் பண்ண முடியாது, பாடம் கேட்க முடியாது. இன்னொருத்தர் அம்மா வந்து பாத்தீங்கன்னா காலையில தான் வேலைக்கார அம்மா வருவாங்க, துணியை போட்டு டப்புன்னு அடிப்பாங்க பக்கத்து வீட்டுல இருந்து. இதெல்லாம் நடக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகாது, உங்களோட ஞான சாதனம் நீங்க உள்ள திரும்பி பார்க்கறதுன்றது சாமர்த்தியம் இருக்காது. அப்ப என்ன பண்ணணும், ஏகாந்த தேசத்துக்கு போய் சுத்தமான இடத்துல இருந்துகிட்டு அதிகம் கூட்டம் இல்லாத இடத்துல இருந்துகிட்டு இருக்கணும். இந்த தன்மைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா விவிக்த தேச சேவித்வம். மெட்ரோபாலிட்டன் சிட்டியில வசதிக்காக இருக்கிறோம், ஞானத்துக்காக யாரும் இடத்த தேர்ந்தெடுக்கிறதே இல்லை. படிக்கிறதுக்காக தேர்ந்தெடுத்தோம், வேலைக்கு சம்பாதிக்கிறதுக்காக இடங்களுக்கு போனோம். ஆனா வந்து சாதனைக்கு நம்ம வந்து வேதாந்தத்துக்குன்னு இடங்களை செலக்ட் பண்ணோமா அப்படின்னா செலக்ட் பண்ணல. ஈஸ்வரனுக்காக எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணல. அப்ப ஈஸ்வரனை அடையணும் அப்படின்னா அதுக்கான இடத்துக்கு போகணும். தனிமையா சுத்தமான மனுஷ நடமாட்டம் அதிகம் இல்லாம அப்படி இருக்கணும். கூட வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார் 18வது குவாலிட்டி அரதிர் ஜனசம்சதி. சம்சத் அப்படின்னா என்ன அர்த்தம், சம்சத் அப்படின்னா சபான்னு அர்த்தம், கூட்டம்னு அர்த்தம். அதே வந்து அரதிர் ஜனசம்சதி அப்படின்றதுக்கு அர்த்தம் மகிழாமை. ரதி அப்படின்னா மகிழ்ச்சி, அரதி அப்படின்னா மகிழ்ச்சி இல்லாமை. எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனசம்சதி அப்படின்னா ஜனக்கூட்டத்தில் மகிழ்ச்சி அடையாம இருக்கிறது. ஐயோ இந்த கூட்டத்துல மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ஒரு ரொம்ப சகிக்க முடியாத தன்மை. அப்ப என்ன ஆகும், நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா என்ன ஆகும், எல்லாத்தோட கூட்டத்தோட என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்போம். உள்ளுக்குள்ளார நம்ம திரும்பவே முடியாது, உள்ள இருக்க ஒரிஜினல் கான்சியஸ்னஸை பார்க்கவே முடியாது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா மகிழாமை, ஏகாந்தே சுகமாசியதாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏகாந்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், சத்சங்கத்துல மட்டும் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். நிறைய வந்து பாத்தீங்கன்னா லௌகிகமான ஜனங்கள் நடமாடுற இடத்துல கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்க கூடாது. இந்த கூட்டத்துல எனக்கு என்ன வேலை,
அப்படின்னு ஒதுங்கி இருக்கிறது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அரதிர் ஜனசன்சதி அப்படின்னா ரொம்ப உலகியலான மனிதர்களுடைய கூட்டத்தில் மகிழாமை. ஏகாந்தத்துக்கு போயிடுது. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரியர் சொல்றார், முக்கியமான குவாலிட்டியில சொல்றார், மயீச்ச ஈஸ்வரே. மயி அப்படின்னு சப்தம் இருக்கு. மயிக்கு அர்த்தம் என்னது? என்னிடத்தில். என்னிடத்தில்னா யாரிடத்தில்? ஈஸ்வரனாகிய என்னிடத்தில். அனன்ய யோகேன. அனன்ய யோகம்னா என்ன சுவாமி அர்த்தம்? அப்படின்னா அந்நியம் அப்படின்னா வேற, அனன்யம்னா என்ன அர்த்தம்? வேறு இல்லாத. அப்ரித்தக்கு சமாதினா. அப்ரித்தக் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேறு இல்லாமல். நான் அவனே, எனக்குள்ளார்தான் பகவான் ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நானும் அவரும் வேறில்லை, ஒருத்தர் தான். நான் ரிஃப்ளக்ஷன், அவர் ஒரிஜினல். ரிஃப்ளக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. நான் அவர்தான், அவர்தான் நானா, நான் தான் அவரா இருக்கும் அப்படின்னு சமாதினா. சமாதினா ஏகாகிர சித்தத்தினால. ந அந்யோ பகவதோ வாசுதேவாத் பரக அஸ்தி. பகவான் வாசுதேவனுக்கு அந்நியமா மேல, அதுக்கு அவருக்கு மேல வேற ஒண்ணு இல்ல. ரெண்டு விதமான அனன்ய பக்தி நான் சொல்லியிருக்கேன். அனன்ய பக்தி வைஷ்ணவர்கள் இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானுக்கு வேற எதுவுமே இல்லைன்னு பார்ப்பாங்க. நான் வேற, அவர் வேற. ஆனா பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மேல வேற ஒருத்தரும் இல்லை அப்படின்னு சதா அவரிடத்திலேயே சிந்தனையை பண்றதுக்கு பேர் அனன்ய பக்தி. ஆனா அத்வைத வேதாந்தத்துல அனன்ய பக்தின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் தான் அவர், அவர்தான் நான், எனக்கும் அவருக்கும் எந்த பேதமும் இல்லை அப்படின்றதுதான் அனன்ய பக்தி வேதாந்தத்தில். அப்போ பகவான் வாசுதேவனுக்கு அந்நியமா மேலானது ஒன்றுமில்லை. அத்தக ஆகையினால் நயேவ நோ கதிகி. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற கத்தியே இல்லை. சுவாமிக்கு அந்நியமா வேற கத்தியே இல்லை. எனக்குள்ளார அவன் தான் இருக்கான். அவனுக்கு அந்நியமா வேற கத்தி இல்லை. அவனை அடையணும், அவ்வளவுதான். இந்த லோகத்துல வேற எதுவும் அவனுக்கு அந்நியமா இல்லை. நம்ம டெய்லி காலையில தியான ஸ்லோகத்துல செலக்ட் பண்ணி தான் நான் வச்சிருக்கேன். எச்சகிஞ்சு ஜெகத் சர்வம் திருஷ்யத்தே சூயத்தே பிவா. என்ன வார்த்தை பாருங்களேன், நாராயண சூக்தத்துல இருக்கிறது. எச்சகிஞ்சு ஜெகத் சர்வம். எதையெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமும் இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்க்கின்றோமோ, எதையெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேட்கின்றோமோ, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எச்சகிஞ்சு ஜெகத் சர்வம் திருஷ்யத்தே சூயத்தே பிவா அந்தர் பகிஷ்ச வியாபிய சர்வம் நாராயண ஸ்திதக. இந்த எல்லாத்தையும் வியாபிச்சு வந்து பாத்தீங்கன்னா யாரும் நிக்கிறா அப்படின்னா உள்ள வெளியில அப்படின்னு வியாபிச்சு, ஆகாசம் போன்று வியாபிச்சு பகவான் தான் இருக்கார். அப்ப இந்த மனசுக்குள்ளார இந்த ஸ்லோகத்தை திரும்ப 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 கொண்டு வரணும். கொண்டு வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு அந்நியமா இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை, நானும் பகவானாத்தான் இருக்கேன் அப்படின்ற பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கோ, ஏவம் நிச்சிதா, இது ஏவம் நிச்சிதா. இந்த விதமா மனசுக்குள்ளார சாலிடா வந்து பாத்தீங்கன்னா கன்க்ளூஷனுக்கு வர்றது. இதுக்குதான் சிரவணம். திரும்ப 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 என்ன மாதிரி ஒருத்தர் இருந்து பாடத்தை திரும்ப 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 வருஷக்கணக்கா கேட்க 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் அவசரம் இல்லை. கீதா மெதுவாக முடியட்டும். இந்த பாவம் நமக்குள்ளார வரணும். நமக்குள்ளார என்ன வரணும் அப்படின்னா இதெல்லாம் சும்மா வெளில தெரியறதெல்லாம் சும்மா. தங்கத்துக்கு மேல எப்படி கம்மல் மூக்குத்தின்னு பேரும் நாமமும் ரூபமும் பொய்யோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானுக்கு மேல இந்த மொத்த ஜெகத்தும் நாம ரூபங்கள் பொய். எப்படி தங்கம் சத்தியமோ அதே மாதிரி பகவான் தான் சத்தியம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 பார்க்கறதெல்லாம் பகவான் அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா இந்த மாதிரி நமக்குள்ளார ஒரு கன்க்ளூஷன் நிச்சயம் வந்துச்சு அப்படின்னா நிச்சிதா. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அவ்யபிச்சாரிணி புத்தி. மாறுபடாத வேற எதுவுமே இல்லையே மாறுறதுக்கு. பகவானுக்கு அந்நியமா வேற ஏதாவது இருந்தா தானே மாறுபடுதல் நடக்கும், வியபிச்சாரம் பண்ண முடியும். பகவான் தான் எல்லாம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு அவ்யபிச்சாரிணி பக்தின்னு பேரு. அந்த விதமா புத்தி நமக்கு உண்டாச்சு அப்படின்னா அனன்ய யோகான்னு பேரு. அதுக்கு பேர் தான் அனன்ய யோகம். ஆமா, ஏக பக்தி விசிஷ்யத்தை. என்ன ஸ்லோகம்? 7:17 அப்படின்னு பக்கத்துல போட்டுங்க. 7:17 ஏக பக்தி விசிஷ்யத்தை. பகவான் ஒருத்தர் தான் இருக்கார், அவருக்கு அந்நியமா வேற ஒண்ணும் இல்லை. அதான் ஏக பக்தி அப்படின்னு பேர். அந்த பக்தியோட வந்து பாத்தீங்க அப்படின்னா தேன பஜனம் பக்தி. அந்த பாவத்துல நம்ம வந்து ஒரு பக்தி பண்றோம்னு வச்சுங்க,
வெறும் விக்கிரகத்துல மட்டும் பாக்குறது இல்ல. வெறும் விக்கிரகத்துல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வேற அவன் வேறன்னு பாத்தீங்க அப்படின்னா புண்ணியம் தான் கிடைக்கும். அப்ப என்ன பண்ணணும், நான் அவனா இருக்க, அவன் தான் என்னிடத்தில் நானா இருக்கார் அப்படின்னு பண்ணக்கூடிய பக்தி, அவர்தான் எல்லாத்திலையும் இருக்கார்னு பண்ணக்கூடிய பக்தி, அந்த பக்தியினால பண்ணக்கூடிய பஜனம் எதுவோ அதுக்கு பேரு பக்தின்னு பேரு. ந வியபிச்சரண ஷீலா அவ்யபிச்சாரிணி, மாறுபடாததா தன்மையுடையதா சதா அதையே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் அவ்யபிச்சார பக்தின்னு பேரு. சாச்ச ஞானம், அதுவும் கூட என்ன சொல்லப்படுது, ஞானம், ஞானத்தோட சாதனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. விவேக சூடாமணியில பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சங்கரர் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்லோகம் சொல்றார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றார், பக்தின்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்தி நித்யபிதீயதே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார். பக்தின்றது பாத்தீங்க அப்படின்னா வெளியில பாத்தீங்கன்னா ஒரு விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணதெல்லாம் பக்தி இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு ஸ்டெப்பு தான் நமக்கு குவாலிட்டி கொடுக்கறதுக்காக. அதுக்கப்புறம் வாஸ்தவத்துல பக்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்வஸ்வரூப அனுசந்தானம், என்னுடைய தான் தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஷனோட சொரூபம் எது அப்படின்னா ஒரிஜினல். இந்த ரிஃப்ளெக்ஷனோட ஆதாரமா இருக்கிறது உள்ளுக்குள்ளாரே இருக்கிற கான்சியஸ்னஸ், அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸையே அனுசந்தானம்னா திரும்ப திரும்ப அதையே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது எதுவோ அதுக்கு பேர் தான் பக்தி என்று சொல்லப்படுகிறது. அப்ப வேதாந்தத்தோட பக்தி என்ன அப்படின்னா உள்ள திரும்பி உள்ள இருக்கிற பகவான நிர்குண நிராகாரமா ஆத்மாவா இருக்கிறவனை பார்க்கிறது தான் பக்தி என்று சொல்லப்படுகிறது. சச்ச ஞானம், அதுவும் கூட என்னது, ஞான சாதனமா இருக்கிறதுனால ஞானம் என்றே சொல்லப்படுகின்றது. முக்கியமான பக்தி அது. ஆமா, விவேக சூடாமணி 31 பக்கத்துல போட்டுக்கலாம். விவேக சூடாமணி 31 முக்கியமான ஸ்லோகம். ஆச்சாரியர் சொல்றார் விவிக்த தேச சேவித்வம், அடுத்த குவாலிட்டி சொல்றார், 17வது சாதனம் விவிக்த தேச சேவித்வம். முதல்ல விவிக்தன என்ன ஆச்சாரியர் சொல்றார், விவிக்தஹா, விவிக்தகன அர்த்தம் ஸ்வபாவத்தக சம்ஸ்காரேனவா, இயல்பாவே சில இடங்கள் எப்படி இருக்கும் சுபாவமா, அல்லது பாத்தீங்கன்னா நம்ம போய் பாத்தீங்கன்னா அந்த இடத்த கிளீன் பண்ணி அசுச்சியாதிபிகி, அசுத்தமா இருக்கிற இடத்த சுத்தப்படுத்துறது. இல்லைன்னா நம்ம சில இடங்கள்ல போனோம்னா மனுஷன் நடமாட்டமே இருக்காது, இயல்பாவே சில கோயில் மண்டபங்கள்லாம் ஏகாந்தமா இருக்க இடத்துல எல்லாம் போனோம் அப்படின்னா நல்லா சுத்தமா இருக்கும், மனுஷன் நடமாட்டம் இல்லாத இடமா. அப்ப ஒண்ணு இயல்பாவே சுத்தமா இருக்கணும், இல்ல அப்படின்னா சம்ஸ்காரம்னா நம்ம போய் அந்த இடத்த கிளீன் பண்ணி நல்லா சுத்தமா பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல அசுச்சியாதிபிகி சர்ப்ப வியாகிராதிபிகிச்ச ரகிதா, அந்த இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வசிக்கிற இடம் பாம்புகளோட பிரச்சனை இல்லாம இருக்கணும். பாம்புன்னு அர்த்தம் நிறைய ஜீவராசிகள் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் எடுத்துக்கணும், விசை ஜந்துக்கள். ஏன்னா கவனம் பாத்தீங்கன்னா அது கொத்திடுமோ கடிச்சிடுமோ அப்படின்னு எண்ணம் இருந்துட்டு. அப்ப அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நல்ல சாந்தமான இடங்கள்ல போய் இருந்துக்கணும். சர்ப்பங்களோ இல்ல வியாகிரம்னா புலி சிங்கம் இது மாதிரி இருக்கிற இடங்கள்லயோ இருக்கக்கூடாது. கூட பாத்தீங்கன்னா சுத்தமான இடமா பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல அரண்ய, அது மாதிரி இடம் எங்க சுவாமி நிறைய இருக்கு, டிராவல் பண்ணி பார்த்தோம்னா பெரிய எல்லா இடங்களும் அது மாதிரி இருக்கு. அரண்ய, அரண்யமா இருக்கலாம், அரண்யம்னா டீப் ஃபாரஸ்ட். அதுக்கப்புறம் புலின, நதி புலின அப்படின்னா நதிக்கரை, நதிக்கரை ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவ கிரகாதிபிகி, நிறைய தேவ கிரகம் அப்படின்னா என்ன அர்த்தம், நிறைய கோயில்கள் பாலடைஞ்ச கோயில்கள், நிறைய ஏகாந்தமான கோயில்கள் இன்னும் தமிழ்நாட்டில் அவ்வளோ இருக்கு, நிறைய கோயில்கள் இருக்கு. அது மாதிரி இடங்கள்லயோ அதுக்கு பேரு விவிக்தோ தேசகான்னு பேர். அப்ப என்ன அர்த்தம், காட்டுக்கு எங்கேயாவது டீப்பா போயிருந்தனால நிறைய இடம் இருக்கு. இன்னும் கூட பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போனாவே மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுல்லா அது மாதிரி இருக்கு, கிழக்கு தொடர்ச்சி மலைகள்லாம் இருக்கு, சின்ன சின்ன காடுகள்லாம் இருக்கிறது. அது மாதிரி இடத்துல யூஎஸ் போனோம்ல எம்எஸ் படிக்கிறதுக்கு எம்ஃபில் படிக்கிறதுக்குலாம் எங்கேயோ போய் இந்த ஊர்ல இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா குக்கிராமத்துல இருந்துட்டு எங்கேயோ போய் உகாண்டாலெல்லாம் போய் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஒருத்தர் வந்தாரு என்கிட்ட, உகாண்டால 20 வருஷமா நான் இருக்கும் சுவாமி, 25 வருஷமா அப்படின்ற. எங்க போயிருக்காங்க வேலைக்காக, எங்கெங்கயோ போயிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கால ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் இருக்கு, பெட்ரோல் எடுக்கிறது எல்லாம் திருட்டு பயல்களா இருக்காங்க, எல்லாம் கண்ணை வச்சுட்டு சுத்துறாங்க. அந்த இடத்துல போய் எந்த பாதுகாப்பு இல்லாம பாத்தீங்கன்னா சம்பாதிச்சுட்டு இருக்கவங்க நிறைய இருக்காங்க. அப்ப சம்பாதிக்கிறதுக்காக எங்கெங்கயோ போனோம்ல,
அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் ஜோன்லயே இருக்கும். அங்க போனா வந்து பாத்தீங்கன்னா இது கிடைக்குமா சாமி, பக்கத்துல இது கிடைக்குமா சாமி, மால் இருக்குமா சாமி, ஏதாவது பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஏதாவது இருக்குமா சாமி, ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்குமா, ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்குமா, ஏர்போர்ட் பக்கத்துல இருக்குமா, ஸ்கூல் காலேஜ் பக்கத்துல இருக்குமா? அப்ப மெட்ரோபாலிட்டன் சிட்டில தான் இருக்கணும். பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு பகவானுக்காக நம்ம போகணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனியா தேடணும். இடத்தை தேடி என்ன பண்ணணும், ஒதுங்கி இருந்துகிட்டு அந்த விவிக்த தேசம்ன்றதுக்கு அர்த்தம் சுத்தமான இடம், தனிச்ச இடமா இருக்கிறது. அப்படிப்பட்ட இடங்களுக்கு பக்கத்துல தேசக, அப்படிப்பட்ட இடத்துல தம் சேவித்தும் சீலம், அந்த இடத்துல வாசம் பண்றதுக்கான தன்மை யார்கிட்ட இருக்கோ, உள்ளுக்குள்ள இச்சை யார்கிட்ட இருக்கோ அதை பண்றாங்களோ, எஸ்ய யாரெல்லாம் அது மாதிரி பண்றாங்களோ அவங்களுக்கு பேர் விவிக்த தேச சேவின்னு பேர். அப்போ வந்து பாத்தீங்கன்னா தத்பாவோ விவிக்த தேச சேவித்வம், அந்த தன்மைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏகாந்தமா சுத்தமான இடத்துல வசிக்கக்கூடிய தன்மைக்கு பேரு விவிக்த தேச சேவித்வம் அப்படின்னு பேர். ஞானத்துக்கான விஷயங்கள் இதெல்லாம் ஏகாந்தமா இருந்துக்கணும். இதுக்கு அடுத்தது விவிக்தேஷு ஹி தேசேஷு. ஏன் சுவாமி தனியா போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவிக்தேஷு ஹி தேசேஷு சித்தம் பிரசீததி. முக்கியமானது இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற சொசைட்டி இருக்குல்ல, லோகானு வர்த்தனம் தெக்வா. விவேகச்சுலாமணியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்லோகம் சொல்லியிருக்காரு. சாமி நான் பாடம் எடுக்கிறேன்ல, எங்களுக்கு தீபாவளி இல்லை, எந்த ஃபங்க்ஷன் இல்லை, கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாமிக்கு ஒரு பூவை கூட வைக்கிறா, நீ போடான்ட்டு. போடா, உனக்கு என்ன வைக்க வேண்டியது, நிர்குண நிராகாரமா எல்லாத்தோட ஹிருதயத்துல நீ தான் இருக்க, உனக்கு எப்படி நான் பூ வைக்க முடியும் அப்படின்னு பூ கூட வைக்கிறேன். நிமித்தங்களை எல்லாத்தையும் வேதாந்தி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தியில இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் பண்ணணும். நல்ல சிரவண மனனத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா மனனம் பண்ணவே தெரிஞ்சிடும் ஈஸ்வரன் எங்க இருக்காருன்னா ஈஸ்வரனுக்கு மேலதான் எல்லாம் இருக்கு. ஈஸ்வரனுக்கு மேலதான் எல்லாம் இருக்கு. அவருடைய பரமபாவம் என்னது அப்படின்னா நாமரூப குணங்கள் இல்லாதது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சுத்தி இருக்கிற ஜனங்கள் நம்மளை என்ன பண்ணுவாங்க, காலை பிடிச்சி கையை பிடிச்சி கீழேயே இழுத்துட்டு இருப்பாங்க. என் கூடையே இரு, நீ மேலேயே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, சுத்தி இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து சித்தம் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்னமாகிறத, மலங்கள் இல்லாம நாமரூப குண சிந்தனை இல்லாம போறத வந்து பாத்தீங்கன்னா இந்த சொசைட்டி நம்மளை அலோவ் பண்ணவே பண்ணாது. வீட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நடக்கும். வீட்டுல இருக்கிறவங்களும் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 50 வயசுக்கு மேல ஒதுங்கிக்கணும். பசங்களை பார்த்து நீயே பாத்துக்கப்பா அப்படின்னு ஒதுங்கி இருந்துட்டு ஏகாந்தமா இருந்துகிட்டு இருக்கணும். இல்ல அப்படின்னா இந்த சித்தம் எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாமரூப குணங்கள் விஷயத்திலே, இந்த லோக விஷயத்திலேயே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும். அதனால இந்த மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்னமாகாது, சுத்தமாகாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஆச்சாரிய சொல்றாரு, தனிச்ச இடத்துலதான் விவிக்தேஷு ஹிதேஷேஷு, தனிச்ச இடங்கள்ல தான் சித்தம் வந்து பாத்தீங்கன்னா பிரசீததி, சித்தமானது மலங்கள் அற்றதா நிர்மலமா ஆகிறது. எதக எந்த காரணத்தினால இவ்வாறோ, தத்தக அந்த காரணத்தினால ஆத்மாதி பாவனா விவிக்தே உபஜாயதே. ஆத்மாவை பத்தின ஞானம் மெதுவா யோசிக்கிறதா இருக்கட்டும், உள்ளுக்குள்ளார பாவிக்கிறதா இருக்கட்டும், நான் தான் உள்ள இருக்கிறவன் தான், நான் 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 அப்படின்னு பாவனை உண்டாகிறதா இருக்கட்டும், இந்த பாவனைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விவிக்த தேசத்துல தான் உண்டாகும். தனிச்சு ஏகாந்தமா இருக்கும் போதுதான் உண்டாகும். இல்லை அப்படின்னா இப்ப 10 நாள் பரபரப்பா பக்கத்து வீட்டு மாமி வருவாங்க. ஈவினிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமம் படிப்போம். நீங்க அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு கொலுக்கு வாங்க அப்படின்னு இன்வைட் பண்றதுக்கு வருவாங்க. உங்க கவனம் இந்த பக்கம் போகும், அந்த பக்கம் போகும். என்னடா பண்றது, குரு வைக்கணுமே, இந்த பக்கம் பிரசாதம் பண்ணணும், சுத்தப்படுத்தணும், ஐயோ குரு வச்சுட்டோம் அப்படின்னா போச்சு, ஐயோ பெரிய சம்சாரம். எனக்கு இப்ப நினைச்சு பார்த்தாவே பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். வீட்டுல எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க. லௌகிகத்துலலாம் அதெல்லாம் கரெக்டு தான், பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் சரி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்களும் ஆண்களும் பெண்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கேஷன் வந்துருச்சு அப்படின்னா மனசு ஃபுல்லா பகிர்முகம் ஆயிடுது, ரிச்சுவல்லையே போயிடுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் அவனா இருக்கேன் அப்படின்னு பாவிக்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா விவேக சூடாமணியில முக்கியமா ஒரு இது சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, லோகானு வர்த்தனம் தெக்துவா, இந்த லோக்கத்தோட போறத வந்து ஃபர்ஸ்ட் தடுத்து நிப்பாட்டணும். இந்த முட்டாள் கூட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஆத்ம ஞானத்துக்கு உதவாது. அதனால உலகத்தோடு சேர்ந்து போறத என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் தவிர்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2வது காரியம் தேகத்தோடு சேர்ந்து போறதை தடுக்கணும்.
பயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ போச்சு போச்சு போச்சு, பக்கத்துல டாக்டர் இருக்காரா, சுகர் இருக்கா, ஏறும்போது பார்த்துக்கோ, பிளட் ப்ரெஷர் ஏறும்போது பார்த்துக்கோ, இதை பண்ணு அதை பண்ணு, 10,000 ஸ்டெப்பு நட, 20,000 ஸ்டெப்பு நட, அதை பண்ணு இதை பண்ணு, நம்மளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைத்தியக்காரனா ஆக்கி விட்டுருவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் மேல பக்தி வராது, டாக்டர் மேலதான் பக்தி வரும். நமக்கு டாக்டர் தேடிக்கிட்டே இருப்போம், ஈஸ்வரனை தேடுறதை விட்டுருவோம் நம்ம. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்தி இருக்கிற ஜனங்கள் நம்மளை என்ன பண்றாங்க அப்படின்னா தேக வாசனையை உண்டு பண்றாங்க, லோக வாசனையை உண்டு பண்றாங்க. அப்ப லோகத்தோட சேர்ந்து போகக்கூடாது. தேகத்தை சொல்றதை வந்து பார்த்தீங்கன்னா பகவான் பார்த்துப்பார், பிராரப்தத்துல என்ன இருக்கோ அது நடக்கும் அப்படின்னு ரொம்ப அதை பத்தி யோசிக்க கூடாது. லைட்டா யோசிங்க, ரொம்ப யோசிக்காது. இது ரெண்டாவது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் சாஸ்திரத்தை வச்சு நிஷேதம் பண்ண, சாஸ்திரத்தை படிச்சு படிச்சு மெதுவா 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 லோகத்துல இருந்து விலகணும். மெதுவா மெதுவா சாஸ்திரத்தை படிக்க 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 தேகாதிகள்ல இருந்து மெதுவா அபிமானத்தை விடணும். அதுக்கப்புறம் இந்த சாஸ்திரத்தையும் விடணும். சாஸ்திரானு வர்த்தனம் தெக்துவா, சாஸ்திரத்து பின்னாடி போறதையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, ஸ்வ அத்தியாச அபநயம் குரு. தனக்கு மேல தானுக்கு மேல நான் ஜீவன் மனசு புத்தி இந்திரியம் அப்படின்னு என்னெல்லாம் ஏத்தி வச்சிருந்தோமோ அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நேத்தி 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 நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் ஏத்தி வச்சது எல்லாத்தையும் நெகேட் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான காரியம். அப்போ இது எப்ப நடக்கும் சுவாமி அப்படின்னா, சுத்தி இருக்கிற கூட்டத்துல நடக்காது. அப்ப ஆத்மாதி பாவனா, ஆத்மால நான் தான் ஆத்மாவா இருக்கேன், தைகம் அல்ல அப்படின்னு அவன் பாவிக்கணும். அப்படின்னா இது மாதிரி எல்லா விஷயமும் எங்க உண்டாகும், தனிச்ச இடத்துல தான் உண்டாகும். உபஜாயதே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதோ விவிக்த தேச சேவித்துவம் ஞானம் உச்சதை. அதனால வந்து பாத்தீங்கன்னா தனிச்ச இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா வாசம் பண்ற தன்மைக்கு பேரு ஞான சாதனம்னு பேரு, அதுவும் ஞானம் என்றே சொல்லப்படுகின்றது. ஆயிடுச்சு. அது அப்புறம் ஆச்சாரியார் 18வது குவாலிட்டி சொல்ற அரதிஹி. அரத்தின அர்த்தம் அரமணம், ரம்மிக்கிறது இல்லாமை. ரமணம்னா ரம்மித்தல், மகிழ்தல், மகிழ்ச்சி அடைதல், அதுக்கு பேர் ரமணம்னு பேரு. அரத்தினா என்ன அர்த்தம், அரமணம், மகிழாமை, மகிழ்ச்சி கொள்ளாமை, சந்தோஷப்படாம இருக்கிறது. எதுல, ஜனசன்சதி. ஜனசன்சதின்னு என்ன அர்த்தம், ஜனானாம் பிராகிருதானாம் சம்ஸ்கார சூன்யானாம் அவிநீதானாம் சம்சது. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த கூட்டம், ஜனக்கூட்டம்னு பேரு. ஜனசன்சதினா ஜனக்கூட்டம். எந்த மாதிரி ஜனங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராகிருதானாம், பிராகிருதம்னா உலகியலான மனிதர்கள். சதா வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்தை பத்தியும் தேகத்தை பத்தியும் இந்திரிய போகங்கள்லையும் பகவானை விட்டுட்டு சதா இதையே யோசிச்சுட்டு இருக்கிறவங்க மெட்டீரியலிஸ்ட் வேர்ல்டு பீப்புள். அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்கார சூன்யானாம். சம்ஸ்கார சூன்யம் என்னது, நல்ல ஒரு குருநாதர் மூலமா பாடங்கள் எதுவும் படிக்காம இந்த ஆத்மாவை பத்தியும் ஈஸ்வரனை பத்தியும் தெரியாத ஜனங்கள், வெறும் கர்மகாண்டத்துல மட்டும் இருக்கிறவங்க. அப்படிப்பட்ட ஜனங்களோட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சம்ஸ்கார சூன்யம், முறையா எந்த ஒரு குருநாதர்கிட்ட இருந்து இந்த சாஸ்திர சம்ஸ்காரம் சாஸ்திரத்தோட அபியாசம் எதுவுமே அவங்களுக்கு கேட்கல. அப்படிப்பட்ட ஜனங்கள்கிட்ட அவிநீதானாம், பணிவில்லாதவர்கள் இடத்துல, ஸ்ரத்தா பக்தி இல்லாதவங்க இடத்துல அந்த கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்துக்கு பேரு என்ன பேரு, ஜனசன்சதின்னு பேரு, சம்சத்துன்னு பேரு, சபா கூட்டம்னு அர்த்தம். அந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சமவாயோ ஜனசம்சத், அதெல்லாம் கூடி இருந்துச்சுன்னா அந்த கூட்டத்துக்கு பேரு ஜனசம்சத்துன்னு பேரு. ந சம்ஸ்காரவதாம் வினீதானாம் சம்சத். வாஸ்தவத்துல என்ன பண்ணணும், சம்ஸ்காரம் இல்லாத கூட்டம், உலகியலான மக்கள் கூட்டம், பணிவும் பக்தியும் இல்லாத கூட்டம், அப்படிப்பட்ட ஜனக்கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அடையாமைக்கு பேரு அரதிர் ஜனசம்சதின்னு பேரு. ஆனா இங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ந சம்ஸ்காரவதாம் வினீதானாம் சம்சத். இங்க வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்காரத்தை உடைய ஜனங்கள் பக்கத்துல வாசம் பண்றதையோ அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா வினீதானாம் பக்தியும் ஸ்ரத்தையும் பணிவும் யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா கூட வாசம் பண்றதைய பத்தி இங்க சொல்லவில்லை. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போகாதீங்க. சிரவண காலத்துல ஒரு குவாலிட்டிஸ், மனன காலத்துல ஒரு குவாலிட்டி, அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்துக்கு நம்ம தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உச்சத்துக்கு போறோம். ஆச்சாரியர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, சத்சங்கத்துவே நிசங்கத்துவம்.
முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்குள்ளார ஒரு சம்ஸ்காரம் வரத்துக்காக என்ன பண்ணணும், சாது ஜனங்களோட கூடி கூடி இருக்கணும். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்களா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பகவானை பத்தி பேசணும், இல்லை அதே மாதிரி ஆத்மாவை பத்தி பேசணும், பகவத்கீதையோ உபனிஷத்தையோ எங்கேயோ பேசிக்கிட்டு இருக்கணும். அப்படி பேசிக்கிட்டு இருக்க ஜனங்கள்கிட்ட சேர்ந்தாதான், சாது ஜனங்கள்கிட்ட சேர்ந்தாதான் சத்சங்கத்வே, முதல்ல சத்சங்கம் நடக்கணும். சத்சங்கம் நடக்க 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 ரெண்டாவது ஸ்டெப் எங்க போனோம், சத்சங்கத்வே நிசங்கத்வே. இதுக்கு இதான் விட்டாங்க எல்லாம். சத்சங்கத்திலே கூட்டத்திலேயே இருந்துகிட்டு இருக்காங்களுடைய சத்சங்கத்துல இருந்து என்ன பண்ணியானோ நிசங்கத்துக்கு போகணும். சங்கம் இல்லாம ஒதுங்கி நிக்கணும். அதுக்கப்புறம் சத்சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்துவே நிர்மோகத்துவம். நீங்க தனிச்சு போய் நின்னாதான் தன்னை பத்தின மோகங்கள் எல்லாம் போகும். நீங்க நிசங்கத்துக்கு போனாதான் வந்து பாத்தீங்கன்னா ஒதுங்கி இருந்தாதான் நம்ம வந்து யோசிக்க முடியும் இந்த சாஸ்திரம்லாம் என்ன அப்படின்னு. அப்பதான் மோகம் போகும். கூட்டத்தோட இருந்தா மோகம் அதிகமாயிட்டே போகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிசங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே மோகம் போச்சு அப்படின்னா என்ன ஆகும், நான் தேகம்ன்ற மோகம் போச்சுன்னா, இந்த ஜெகத்து சத்தியம்ன்ற மோகம் போச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா நிశ్చల தத்துவம். நிశ్చల தத்துவே ஜீவன் முக்தி. நிశ్చல தத்துவத்துல நம்ம நிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஜீவன் முக்தி அப்படின்னு அதுக்குதான் பேர். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா சத்சங்கம் முதல்ல, ரெண்டாவது தான் வந்து பாத்தீங்கன்னா நிசங்கம். ஆச்சாரியர் சொல்றாரு ஏன் அப்படின்னா தஸ்யா ஞான உபகாரகத்துவம். சத்சங்கம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானத்தை உண்டு பண்றதுக்கு உபகாரமா இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன ஆகி போச்சு தெரியுங்களா உங்களுக்கு, வெறும் கர்மகாண்டமா சுத்தி ஆகி போச்சு. சத்சங்கம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகி போச்சு, ஆத்ம விஷயத்தை பத்தின டீப்பா அனலைஸ் பண்றவங்களும் ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கர்மகாண்டம். அப்ப கர்மகாண்டத்துல இருக்கிறவங்களை வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஓரளவுக்கு ஆரம்பத்துல இது பண்ணலாம். அதுக்கப்புறம் பக்திக்கு வந்தோம். பக்தி எங்க இருக்கோ அது வந்து உங்களை சுத்திகரணம் பண்ணக்கூடியது. அந்த பக்தியும் எப்படி இருக்கணும், காமியம் இல்லாத நிஷ்காமியம் பண்ற கூட்டமா இருக்கணும். இல்ல அப்படின்னா உங்களை லாஸ்ட் வரைக்கும் சகாமத்தோட சங்கல்பத்தையே பண்ண வச்சுக்கிட்டு இருப்பான். பகவத்கீதை எதுக்கு பகவத்கீதை படிக்கணும், வாங்க ஒரு ஹோமத்துக்கு போவோம், இந்த சங்கல்பம் பண்ணுவோம், இந்த பூஜை பண்ணுவோம், இந்த சங்கல்பம் அந்த சங்கல்பம், இது ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சத்சங்கம்ன்றதுக்கு அர்த்தமே வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம விஷயத்தை பேசக்கூடிய சத்சங்கம். அதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உபகாரமா இருக்கும், மோட்சத்துக்கு வந்து ஞானத்துக்கு ஹேத்துவா இருக்கும். அப்படிப்பட்ட ஜனங்களோட கூடி இருக்கிறது. அத்தக ஆகையினால் பிராகிருத ஜன சம்சதி அரதிகி. அப்ப என்ன மீனிங் எடுக்கணும் அப்படின்னா உலகியலான, பிராகிருத்தம்னு அர்த்தம் ரொம்ப உலகியலான மனிதர்கள், ரொம்ப லௌக்கியமான ஜனங்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அரதிகி மகிழாமை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் கூட ஞான ஹேத்துவா, ஞானார்த்தத்துவாத்து ஞானம், ஞானத்துக்கு சாதனமா இருக்கிறதுனால இதுவும் ஞானம் என்றே சொல்லப்படுகின்றது. அப்ப 3 குவாலிட்டிய இங்க சொல்லியாச்சு, 16, 17, 18. வரப்போது வர இல்ல ஆமா, கூட்டத்தோட சேர்ந்தா அதானே வரும். கூட்டத்தோட சேர்ந்தா அப்படித்தானே வரும். கூட்டத்துல சேருது நம்ம சங்கதோஷம்னு ரொம்ப முக்கியமானது சொல்றோம். நல்ல சங்கத்துல சேர்ந்தீங்கன்னா, வேதாந்த சங்கத்துல சேர்ந்தீங்கன்னா வேதாந்தி ஆயிடலாம். கர்மகாண்டத்தோட சங்கத்துல சேர்ந்தீங்கன்னா ஆசை அதிகமாயிட்டே போகும். ஏன்னா சங்கல்பங்களை அதிகம் பண்ணிக்கிட்டே போவாங்க. இப்ப நீங்க எங்கேயாவது இந்த நம்ம ஸ்ரீவித்யா ஹோமங்கள் எங்கேயாவது நடக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். சண்டி ஹோமங்கள்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசை அடங்கவே அடங்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த அளவுக்கு வந்து நீங்கள் இந்த ஹோமங்களை பண்ணுறீங்களோ, ஸ்ரீவித்யா ஹோமங்கள் எல்லாத்தையும் பண்ணுறீங்களோ, சண்டி ஹோமம் ஸ்பெஷலாக பலன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும். க்ஷிப்ரம் பவதி பாரதன் இங்கே கீதாலேயே சொல்கிறார். கர்மஜா சித்தி, கர்மத்திலிருந்து உண்டாகிற சித்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தினால கிடைக்கிற சித்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகும். உபாசனையினால உண்டாகிறது ரொம்ப டிலே ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம், என்னடா இது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு. கூட இருக்கவர் என்ன பண்ணுவார், வாங்க இந்த ஒரு பூஜைக்கு போவோம், இந்த ஹோமத்துக்கு போவோன்னு போய் ஒரு சங்கல்பத்தை பண்ணி விட்டுருவோம், நடந்துடும். நமக்கு என்ன விசுவாசம் வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஹா நம்ம கேட்டதெல்லாம் இங்கே நடக்குதே அப்படின்னு இன்னும் ஆசை அதிகமாகிட்டே போக முடிய ஆசை நிவர்த்தி ஆகவே ஆகாது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சத் சங்கத்துக்கு அர்த்தமே நிஷ்காமிய பக்தி பண்ற பெரியவங்க யார் இருக்காங்களோ அவங்களோட கூட. இல்லைன்னா நமக்கு வந்து நிஷ்காமம் வரவே வராது. நிஷ்காமம் வரல அப்படின்னா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகவே முடியாது. வச்சுக்கோ வரப்போகுது இங்கே ஆச்சாரியர் சொல்ற.
11வது ஸ்லோகம் கிஞ்ச மேலும் ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். இதுல 2 குவாலிட்டி, முக்கியமான குவாலிட்டி, 2 குவாலிட்டி 19, 20 முக்கியமான தகுதி வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 தகுதியை எப்பவுமே மனசுல வச்சுக்கங்க. ஆச்சாரியர் சொல்றார், அத்தியாத்ம ஞான நித்யத்வம், அத்தியாத்ம ஞான நித்யத்வம், தத்துவ ஞானார்த்த தர்சனம், தத்துவ ஞானார்த்த தர்சனம், ஏதத் ஞானமிதி ப்ரோக்தம், ஏதத் ஞானமிதி ப்ரோக்தம், அஜ்ஞானம் யததோன்யதாம் யததோன்யதாம், அத்யாத்ம ஞான நித்யத்வம், தத்வ ஞானார்த்த தர்சனம், ஏதத் ஞானமிதி ப்ரோக்தம், அஜ்ஞானம் யததோன்யதாம். முக்கியமான குவாலிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது இந்த போன இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அறத்தீர் இருக்குல்ல, விவிக்த தேச சேவித்துவம் இருக்குல்ல, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா 18வது அத்தியாயத்துல அப்படியே குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா விவிக்த தேச சேவித்துவம் வந்து பாத்தீங்கன்னா 52 18 52ன்னு போட்டு நிறைய குவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்ன பின்ன இருக்கும், பிரிச்சுக்கணும். நம்ம ஆரம்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா போய் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஞானம் கிடைக்காது. நிறைய பேர் நான் நார்த் இந்தியாவில் பார்த்துருக்கேன், இங்கேயும் இருக்காங்க. இங்கே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 2 பேர் சுவாமிகள் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆள் எட்ட முடியாத தூரத்தில் போயிருக்கா. அப்போ எப்படி ஞானம் கிடைக்கும்? எப்படி ஞானம் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஞான சாதனம் வேணுமா? நான் ஒருத்தட்ட என்ன பண்ணேன், சுவாமி நான் பாடம் படிக்கணும், இந்தாங்க நான் ஒரு செல்ஃபோன் தரேன், நான் வந்து டாப்அப் பண்ணி விட்றேன், நான் வந்து ரீசார்ஜ் பண்ணி விட்றேன், 1 வருஷத்துக்கு போட்டு விட்றேன், நீங்கள் பாட்டுக்கு சத்சங்கமாக கேட்டுக்கிட்டு இருங்க அப்படின்னு. இல்லை நான் ஃபோன் வச்சுக்க மாட்டேன். அப்போ ஃபோன் வைக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு வச்சுக்க மாட்டேன். அப்போ வந்து ஏகாந்தத்தில் இருப்பேன். அப்போ ஏகாந்தத்தில் இருந்து என்ன பண்ணும் புத்தி, என்ன பண்ணும் யோசிச்சு பாருங்க. ஞான சாதனத்தை ஞானம் சேகரிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், சத்சங்கத்தில் இருக்கணும். அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் ஒழுங்காக எடுத்துக்கிட்டு பயன்படுத்தணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா அடையிறதுக்கு முன்னாடி டீப் ஃபாரஸ்ட்டில் போய் உட்காந்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், தப்பாக போயிடும். அப்போ சிரவண காலத்தில் ஓரளவு ஒதுங்கி நிற்கிறோம், கூட்டம் அதிகம் இல்லாமல் இருக்கிற இடத்துல இருக்காது. அதே நிதித்தியாசனத்துக்கு போகும்போது எப்படி அப்படின்னா 100% டீப்பாக தனியாக ஏகாந்தத்தை மட்டும் இது பண்ணுறேன். அப்போ ஏகாந்தத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தெரு. இப்போ நான் இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரமணாசனத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஏரியா ரொம்ப பவித்திரமாக இருக்குது. எந்த இடத்துலையும் ஒரு தெருவில் வந்து சண்டை நடந்ததில்லை, பக்கத்து வீட்டில் எந்த சண்டையும் இல்லை, முன்னாடி வீட்டில் எந்த சண்டையும் இல்லை, ஒரே ஜெயின்னு சத்தம் இல்லை. ஒரு ஆடியோ போட்டு விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் காது குத்துன்னு எவனும் வந்து லவுட் ஸ்பீக்கரை வைக்கிறது இல்லை. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கும். கூட இருக்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாதகர்களாக இருக்கிறவங்க, வானப்பிரஸ்தத்தில் இருக்கிறவங்க தான் என்னை சுற்றி இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாதகர்களாக இருக்கிறவங்க, மனசு வந்து சாந்தமாக இருக்கிறவங்க இருக்கிற ஏரியாவில் இருக்கிறது இப்போ எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. அப்போ ஏகாந்தம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது சிரவண மனன காலத்தில் தேவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் 18வது அத்தியாயத்தில் சொல்ல போகிறார். அது இன்னும் ரொம்ப டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகாந்தம்னா ஏகாந்தத்துக்கு தான் போய் ஆகணும். ஒரு மனுஷனையும் பார்க்காம இருந்தோம் அப்படின்னா சித்தவிருத்தி வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகாமல் இருக்கும். ஏதாவது ஒரு குகையில் நதிக்கரையில் ஏகாந்தமாக வாசம் பண்ணுறது அப்படின்னு அதை வச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிரவண மனன காலத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒதுங்கிக்கணும். இந்த கூட்டம் பரபரப்பாக இருக்குது அப்படின்னா, பரபரப்பாக இருக்கிற இடத்துல இருந்தோம் அப்படின்னா மனசு வந்து சாந்தப்படாது. மனசோட எண்ண அலைகள் வந்து நம்மளை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். ஆயிடுச்சா? இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் இந்த ஸ்லோகத்தில் 11வது ஸ்லோகத்தில் முக்கியமானதை ஆரம்பிக்கிறார். அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். அத்தியாத்ம ஞானம் ஆத்மனி அதிகிருத்திய இது அத்தியாத்மம். அத்தியாத்மம்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா ஆத்மாவை பத்தின விஷயத்துக்கு பேரு அத்தியாத்மம்னு பேரு. ஆத்மாவை பத்தின விஷயம் இது நம்ம டெய்லி காலையில இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஆத்மாவை பத்தின விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா அத்தியாத்மம்னு சொல்றோம். உள்ள இருக்கிற ஆத்மாவை பத்தி, ஈஸ்வரன் தான் ஆத்மாவா இருக்காருன்னு இதை பத்தின விஷயத்துக்கு பேர் அத்தியாத்ம ஞானம். நம்ம டெய்லி அபியாசம் இதுதான் பண்ணிட்டு இருக்கோம், பகவத்கீதை, உபநிஷத்து, யோக சூத்திரத்துல எல்லாம். அப்ப இந்த ஞானத்துக்கு பேர் அத்தியாத்ம ஞானம்னு பேரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நித்தியத்துவம் அப்படின்னு என்ன அர்த்தம்?
சதா இருந்துகிட்டே இருக்கிறது. சாமி லீவ் விட்டீங்களே, லீவ் விட்டீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு, சப்ஜெக்ட் நிறைய இருக்கு, பிடிஎஃப் நிறைய கொடுத்துருக்கேன். முன்ன பின்ன வந்து பார்த்தீங்கன்னா காலையில சாயந்தரம் பார்க்கறதுக்கு அவ்வளோ மெட்டீரியலை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அப்போ பாடம் எடுக்கிறனா கூட வந்து பார்த்தீங்கன்னா பாடம் இருக்கும்போது 3 கிளாஸ் போயிட்டே இருக்கு. சதா முன்ன பின்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். கூட பாடம் இல்லாத பொழுது சுவாத்தியாயத்தை நம்ம எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் கமிட் பண்ணிக்கிட்டு நம்ம அதான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். விட்டே போகக்கூடாது. இந்த சாஸ்திர அபியாசம் சதா காலமும் இந்த ஆத்ம ஞானத்தை பற்றின விஷயத்திலேயே தொடர்ந்து நிற்கிறது இருக்கு. பார்த்தீங்களா, பிரேக் விட்டு இல்லை, நைரந்தரியம், தீர்க்க காலம் நிரந்தரமா இந்த சாஸ்திர அபியாசத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும் அப்படின்னா திருடபூமி அப்பதான் உண்டாகும், நல்ல ஸ்ட்ராங் ஆகும் உங்களுக்கு. இப்ப என்னெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா சுவாபாவிகமா வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷங்களை கொடுக்க இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னா வேற வேலையே இல்லை. காலையில எந்திரிச்சதுல இருந்து ஜபத்தை பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இம்மீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயத்துக்கு வந்துடும். ராத்திரி படுக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதே தான். ஒன்று கோயிலுக்கு போவோம், இல்லைன்னா ஜபம் பண்ணுவோம், இல்லைன்னா ஏதாவது நல்ல காரியத்துக்கு பண்ணுவோம், இல்லை அப்படின்னா பேசாமல் உட்காந்து சுவாத்தியாயத்தை பண்ணிட்டேன். நேச்சரா சுவாபம் ஆகிப்போச்சு. அது எப்படி உண்டாகும் அப்படின்னா தொடர்ந்து ஒன்று அபியாசம் பண்ண அது சுவாபாவிகமா ஆயிடும். அப்ப நித்தியமா வந்து பாத்தீங்கன்னா அத்தியாத்ம ஞானம் சொல்ற ஆத்ம விஷயத்திலேயே சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், இந்த 3த்திலேயே தொடர்ந்து இருக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தச்சிந்தனம், தற்கதனம், ததன்யோன்ய பிரபோதனம். அதையே வந்து பாத்தீங்கன்னா தச்சிந்தனம் சிந்திக்கிறது, தற்கதனம் அதையே பேசுறது, அந்யோன்ய பிரபோதனம் மற்றவங்களுக்கு இதையே பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துக்கிறது, பேசிக்கிறது. இதுக்கு பேர் தான் ஏதத்து பிரம்ம அபியாசம் விதுர்புதாக. இதுக்கு பேர் பிரம்ம அபியாசம் அப்படின்னு சொல்கிறார்கள். 5:17 கூட வந்து பாத்தீங்கன்னா தத் புத்தயஸ் ததாத்மானக தன்னிஷ்டா தற்பராயணாக கச்சந்திய புனராவிருத்தி ஞான நிர்தூத கல்மஷாக 5:17 நினைக்கிறேன். 5:17 பக்கத்துல ரெஃபரன்ஸ் போட்டுங்க. அப்ப சதா காலமும் தத்புத்தயஸ் ததாத்மானக அதையே சிந்திக்கிறது, அதையே மனசுக்குள்ளார மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இதுக்கு பேர் அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம்னு பேர். பிரேக் போட்டு எங்கேயா ஊர் சுத்திக்கிட்டு எதையாவது லௌகிக ஜனங்களோட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா லேட் ஆகும், போயிட்டே இருக்கு. இன்னும் 10 போகும், இன்னும் 1000, இன்னும் ஒரு 10,000 ஜென்மம் எக்ஸ்ட்ரா எடுத்துங்க. நம்ம எப்பெல்லாம் வெளி விஷயங்களுக்கு டைம் கொடுக்குறோமோ அப்பெல்லாம் மனசுல வரணும் 1,00,000 ஜென்மம் அவ்வளவுதான். பூச்சியா கரப்பாம்பூச்சியா பிறக்க வேண்டியது, பள்ளியா பிறக்க வேண்டியதுன்னு நினைச்சுக்கணும். எவ்வளோ சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் நமக்கு மோட்சம் கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு வெளி விஷயங்கள் என்ன பண்ணணும், கட் பண்ணிக்கிட்டே போகணும். இல்லை அப்படின்னா வாசனை அதிகமாயிட்டே போகும். அப்போ ஆத்ம விஷயமான வாசனையை வந்து பாத்தீங்கன்னா எப்ப சிந்திச்சாலும் என் சிந்தனையில இருந்து என்ன வரணும், ஆத்ம விஷயம் தான் இருக்கணும், லௌகிக விஷயங்களே இருக்கக்கூடாது. அது மாதிரி அபியாசத்தை என்ன பண்ணணும், சதா இந்த அபியாசத்திலேயே இருக்கணும். அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். அதுக்கு அடுத்தது 2வது 3வது முக்கியமான சொல்றாரு இங்க தத்துவ ஞானார்த்த தரிசனம். இந்த தத்துவ ஞானத்தை எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தத்துவ ஞானத்தை படிக்கிறதே மோட்சத்துக்காக தான் படிக்கிறோம். அப்ப தத்துவ ஞானத்தோட அர்த்தம்னா பிரயோஜனம். தத்துவ ஞானத்தோட பிரயோஜனத்தை வந்து பாத்தீங்கன்னா எது, மோக்ஷம். தத்துவ ஞானத்தோட பிரயோஜனம் மோக்ஷம். அதான் தத்துவ ஞானார்த்தம் அப்படின்னு பேரு. அதையே வந்து பாத்தீங்கன்னா தரிசனம் அப்படின்னா ஆலோசனம், அதையே ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது. எப்போ மோட்சம் அடையிறது, மோட்சம்னா என்ன, சொஸ்வரூப அவஸ்தானம்னு சொல்லியிருக்கு. மோட்சம் இத்தியபிதீயதே அப்படின்னு தன்னுடைய சொந்த சொரூபத்திலே நிக்கிறதுக்கு பேர் தான் மோட்சம். அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டா சரியா இருக்குமா, புரிஞ்சுக்கிட்டாலும் மோட்சம் கிடைக்கலையே, எனக்கு நல்ல கிளாரிட்டிலாம் இருக்கு ஆனால் மோட்சம் அடையலையே, எனக்கு சஃபரிங் போகலையே. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாரதர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு கரத்தி சோகம் ஆத்ம வித்துன்றாரு சாந்தோக்கியத்துல. ஆத்மாவை அறிஞ்சுக்கிட்டா வந்து பாத்தீங்கன்னா சோகம்லாம் போயிடும்ன்றாரு. இன்னொரு இடத்துல சொல்லுது வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மங்களும் நாசமாகின்றன தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு முண்டக்கத்துல சொல்லுது. பரமாத்மாவை தரிசிச்ச மாத்திரத்துல எல்லா சம்சயங்களும் போயிடுது, ஹிருதயத்துல இருக்க முடிச்சுக்கள் எல்லாம் நஷ்டமாயின்றது, கர்மங்கள் எல்லாமே நாசமாயிடுது, நம்ம திரும்ப பிறக்காதவனாயிரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க. அப்ப இன்னும் நமக்கு நடக்கலையே அது, அப்ப நமக்கு இன்னும் போகணும் போல இருக்க, புரிஞ்சா பத்தாது போல இருக்க, வேற எதுவும் நடக்கணுமே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மோட்சம்னா என்ன, அதை எப்படி அடையிறது அப்படின்னு உள்ளுக்குள்ளார ஒரு தகிப்பு தன்மை வரணும். எப்படா மோட்சத்தை அடையிறது, சாமி போது சாமி என்னை விட்டு சாமி, அது மாதிரி உன்னை நான் எப்படி அடைஞ்சா
இந்த சம்சாரம் நீங்குமோ, அது மாதிரி ஒன்றை நான் அடையணும் சுவாமி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றியே ஆலோசனை பண்ணுறது. பெரியவங்களோட லைஃப் எல்லாம் பார்க்கறது, யாரெல்லாம் முக்தி அடைஞ்சாங்களோ அவங்க லைஃபை பார்க்கறது, நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோமா, அதை அவங்கள்ட்ட இருக்க குவாலிட்டிஸை நம்ம அடாப்ட் பண்ணணுமா அப்படின்னு பார்க்கறது. ஆஹா, அப்போ இது அடையணும்னா இதை பண்ணணும், இதை அடையணும்னா இதை பண்ணணும் போல இருக்கு. ஏன் மகாபெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் தன்னை இவ்வளோ வருத்திக்கிட்டாரு? கொஞ்சமாவது யோசிக்கணும். இல்லை மகாபெரியவர் ஏன் அவர் நல்லா மடங்களா இருந்துச்சு. எங்க ஜனாதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவா பண்ணுறதுக்கு ரெடியாக ஒரு ஆள் இருக்கும்போது எதுக்கு இந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே ஒரு சேடிஸ்ட் மாதிரி வந்து தன்னைத்தானே வருத்திக்கிட்டாரு? சாஸ்திரத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மகாபெரியவர் என்ன பண்ணார் அப்படின்னா அப்ளை பண்ணார். இப்போ நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் அப்ளை பண்ணார். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வீட்டில் இருந்துக்கிட்டு சௌக்கியமாக இருந்துக்கிட்டு நம்ம இதை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சா எப்படி முடியும்? யோசிச்சு பாருங்க, முடிய முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோட்சம் அடைஞ்சவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து ரமணரா இருக்கட்டும், மகாபெரியவராகட்டும், சந்திரசேகர பாரதி சுவாமிகளா இருக்கட்டும், சதாசிவ பிரம்மேந்திரனா இருக்கட்டும், பேசுறவங்க ஏமாத்திடுறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சவங்க யாருன்னு, மகான்கள் யாருன்னு இருக்காங்களோ அவங்க லைஃப்ல என்னெல்லாம் பண்ணினாங்களோ, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்க நிக்கிறோம்ன்றதையும் மோட்சம் அடைகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்ன்றதும் திரும்ப 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 உள்ளுக்குள்ளார சிந்தனை பண்றது, ஆலோசனை பண்றதுக்கு பேரு தர்சனம்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தத்துவ ஞானத்தோட பிரயோஜனமா இருக்கக்கூடிய மோட்சத்தை குறித்து ஆலோசனை செய்தல் தான் தத்துவ ஞானார்த்த தர்சனம். மொத்தம் எத்தனாச்சு? 20 சாதனங்கள் சொல்லியாச்சு. ஆச்சாரிய சொல்றாரு ஏதத்து ஞானம் இதி புரோக்தம். இந்த 20 குவாலிட்டிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஞானம் என்று சொல்லப்படுகின்றன. ஏன் இதுவே ஞானமா சுவாமினா? இல்ல, இந்த 20 சாதனங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஞான சாதனங்கள். இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஞானம் உண்டாகிறதுனால, ஞான உற்பத்தி பண்றதுனால ஆரம்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது அமானித்துவத்தை சொல்லும் போதே ஆச்சாரியார் சொன்னார். ஆமா, ஞான ஹேத்துத்வாத் ஞானமிதி உச்சியதே. ஞானத்தை உண்டு பண்றதுக்கு காரணமா இருக்கிறதுனால இவைகள் ஞானம் என்றே சொல்லப்படுகின்றன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் முன்னாடியே சொல்லிட்டார். அப்போ இந்த 7வது ஸ்லோகத்துக்கு முன்னாடி இருக்கிற பாஷ்யம் படிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. முன்னாடி இருக்கு சொல்ற யஸ்மின் சதி தத் ஞேய விஜ்ஞான யோக்யஹ அதிகிருதோ பவதி. 7வது ஸ்லோகத்துக்கு மேல இருக்கிற பாஷ்யத்துல சொல்றார் எவைகள் இருந்தால் இந்த தத்துவ ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானமா அனுபூதியா ஆகுமோ, யோக்கியதா நமக்கு கிடைக்குமோ, இந்த ஞானத்தை அடையிறதுக்கு அதிகாரியா நம்ம ஆவோமோ, சன்னியாசிகளா இருக்கக்கூடியவங்க எதை வச்சுக்கிட்டு ஞான நிஷ்டர்களா ஆனாங்களோ அதுதான் இந்த குவாலிட்டிஸ். அப்ப ஞானத்தை உண்டு பண்றதுனால இவைகள் எல்லாத்துக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஞானம் என்றே சொல்லப்படுகின்றன. 8ஓட கடைசியில பாருங்க, 8வது ஸ்லோகத்தோட லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஏவம் ஞான ஹேத்துத்வாத் ஞானமுச்சியதே. லாஸ்ட்ல 8வது ஸ்லோகத்தை லாஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த விதமா ஞானத்துக்கு காரணமா இருக்கிறதுனால இவைகள் எல்லாத்துக்கும் ஞானம் என்றே பேரு. அப்ப 20 குவாலிட்டிஸும் ஞான சாதனங்கள். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துக்கு காரணமாக இருப்பதால் ஞானம் என்றே சொல்லப்படுகிறது. இதைதான் இங்க ஆச்சாரிய சொல்றாரு ஏதத்து ஞானமிதி புரோக்தம். கிருஷ்ணர் தன்னோட வாயிலேயே சொல்லிட்டார். என்ன பண்ணிட்டார்? இவைகள் ஞானம் என்றே சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, அஜ்ஞானம்னு என்ன சுவாமி? குருமூர்த்தி சார் நீங்க கேட்டீங்கல்ல, அஜ்ஞானத்துக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா இருக்கிறது அஜ்ஞானம். எது அஜ்ஞானம் என்று சொல்லப்படுகிறதோ அது எப்படிப்பட்டது அப்படின்னா அதோ அந்நியதா. இதற்கு வேறானதெல்லாம் எது இருக்குமோ ஆப்போசிட்டா எடுத்துக்கணும். 20 குவாலிட்டிஸ்க்கும் ஆப்போசிட்டா இருக்கிறது அது எல்லாம் அஜ்ஞானம் என்று சொல்லப்படுகின்றது. ஆச்சு, பாஷ்யத்துக்கு வந்து ஆச்சாரிய சொல்றாரு அத்தியாத்ம ஞானம் நித்தியத்துவம்னு என்ன அர்த்தம்? அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம்னு என்ன அர்த்தம்? ஆச்சாரிய சொல்றார் ஆத்மாதி விஷயம் ஞானம். அத்தியாத்ம ஞானத்துக்கு அர்த்தமே ஆத்மா முதலிய விஷயங்களை. இப்ப நம்ம டெய்லி பாடம் படிக்கிறோம்ல, ஒவ்வொன்றத்தை பத்தியா தெரிஞ்சுக்கிறோம்ல, மெதுவா ஒவ்வொருத்தரும் படி. இப்போ 80 பேர் இருக்குங்கன்னா 80 பேரும் ஒரே டைம்ல வந்து எல்லாம் புத்திசாலிகளா இருக்க முடியாது இல்லை. ஒருத்தருக்கு வந்து அநேக ஜென்மங்கள்ல சம்ஸ்காரம் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ஜென்மத்துல இருக்கும். ஒருத்தருக்கு போன ஜென்மத்துல தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஒருத்தருக்கு இந்த ஜென்மத்துல தான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம்.
அப்ப ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ளதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா ப்ராசஸ்ல வந்தாச்சா? ஆமா, ப்ராசஸ்ல வந்தாச்சு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஞானத்துக்கு பேரு, டெய்லி பாடம் கேட்கறதுக்கு பேரு, ஆத்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு, ஆத்மா முதலிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு அத்தியாத்ம ஞானம் அப்படின்னு பேரு. உள்ள இருக்கிறத பத்தி ஆராய்ச்சி பண்றது. அந்த ஞானத்துக்கு பேர் வந்து அத்தியாத்ம ஞானம்னு பேரு. தஸ்மின் நித்திய பாவோ நித்தியத்துவம். அதுலயே நித்தியமா ஒரு நாள் கூட விடக்கூடாது. இனிமே மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். என் பாடம் எது வரைக்கும் போகுமோ அது வரைக்கும். என் பாடம் போனதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? மனநத்துக்கு போயிடணும். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு வாட்டி சிரவணம் பண்ணணும். என்னோட சிஷ்யர் ஒருத்தர் இருக்கார். என் சிஷ்யர்கள் எல்லாமே பாடம் இன்னும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாத்தீங்க அப்படின்னா பிரஸ்தானத்தினை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம விஜயானந்தான் என்ற ஒரு சிஷ்யர் இருக்காரு. அதுக்கப்புறம் பிரணவ சுரூபானந்தான் ஒரு சிஷ்யர் இருக்காரு. 2 பேரும் இன்னும் சிரவணம் பண்ணிட்டு. அவர் விஜயானந்தத்தை கேட்டீங்கன்னா இப்ப நம்ம பாடத்தை எல்லாத்தையும் அவர் வந்து பாத்தீங்கன்னா 2வது வாட்டி கேட்டுக்கிட்டு இருக்காரு. புது பாடம் ஒண்ணு படிச்சுக்கிட்டே இருப்பார், மனனம் பண்ணிக்கிட்டே இருப்பார். என் பாடம் எல்லாத்தையும் திரும்பவும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கார். பிரஸ்தானத்தை முடிச்சாச்சு, 3வது முறை கேட்டுக்கிட்டு இருக்கார். 3வது முறை சின்சியரா கேட்டுக்கிட்டு இருக்கார். இப்ப நாதபிரம்ம வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் ஃபில் ஆகலையோ அவருக்கு ஏற்கனவே அதெல்லாம் இப்ப ஃபில் ஆகிட்டு இருக்கு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப நிறைய பாடம் திரும்ப கேட்டது. இப்ப அவர் பகவத்கீதை 3வது முறை கேட்குறீங்களா? அவர் பகவத்கீதை 3வது முறை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப திரும்ப இதுக்கு ரெஸ்ட்லாம் இல்லை, மோட்சம் வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். தன்மை ஆவருத்தி பண்ண 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 சிரவணம் மனனமாகும். மனனம் நிதித்தியாசனத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். நிதித்தியாசனத்து மூலமா ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கிற வரைக்கும் ஆசுப்தேர் ஆமிருத்தேர் காலம் வேதாந்த சிந்தையா நயேத். வேற வாய்ப்பே இல்லை. ஆசுப்தேர் அப்படின்னா தூங்குற வரைக்கும். நான் கடைசியில நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதையை வந்து டைப்பிங் பண்ணிட்டு இருக்கேன். பகவத்கீதையை முடிச்சு ஓரமாக வச்சுட்டு படுத்துட்டேன். தலைமாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதை, வேற எதுவும் இல்லை. காலில் எழுந்திரிச்சோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் பண்ண வேண்டியிருந்துச்சு அப்படின்னு ராத்திரியில் தோணுச்சு. எடுத்தோன்னு அதை ஓப்பன் பண்ணி கரெக்ஷன் இது பண்ணிட்டு தான் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நானமே பண்ணேன். அப்போ வந்து என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா பகவத்கீதையில தான் முடிகிறது, பகவத்கீதையில தான் ஆரம்பிக்கிறது. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம், நடுவில் வந்து யோக சூத்திரம், இதான் ஜீவனம் ஃபுல்லா. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா தூங்குற காலம் மட்டும் ஆசுப்தேஹே ஆமிருத்தேர் காலம், சாகர காலம், கடைசி தாட்டு வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதாந்த சிந்தையானையது, வேதாந்த சிந்தனை பண்ணிக்கிட்டே காலத்தை கடத்துவாயாக. அப்ப என்ன அர்த்தம்னா நித்தியமா இதுலயே நிக்கிறதுக்கு பேரு அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம்னு பேர். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார் அமானித்வாதீனாம். அதனால்தான் சொன்னேன் நோக்கத்தோட சேராதீங்க, மெதுவா ஒதுங்கி ஆரம்பிங்க. இதுக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கு பகவான் வந்து பாத்தீங்கன்னா மேல 1 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சதுன்னா திரும்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய்க்கான காரியம் பண்ணுவோமா? லௌகிக காரியம் எல்லாம் 10 ரூபாய்க்கு சமமானது. இந்த ஆத்தியாத்ம ஞானம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா உங்களுக்கு பல கோடி ஜென்மங்கள்ல பண்ண புண்ணியம் ஒன்னா சேர்ந்து இந்த பகவத்கீதை கேட்கறதுக்கும் இதை சிந்திக்கிறதுக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இதை பிடிச்சிட்டு மேலதான் ஏறணும் முடிய நான் டீக்ரேட் ஆகி திரும்ப திரும்ப கீழே போய் உட்காரக்கூடாது. எனக்கு கீழே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய கிளாஸ் இருக்கு. எல்கேஜி இருக்கு, ப்ரீகேஜி எல்லாம் இருக்கு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மிடில் ஸ்கூல் இருக்கு, எல்லாம் இருக்கு. நம்ம ஹைஸ்கூலுக்கு வந்ததுக்கு பிறகு திரும்ப 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்ல போய் உட்கார்ந்தோம் அப்படின்னு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எது அடுத்த ஸ்டெப்போ அதுக்கு போறதுக்கு தான் பார்க்கணும். இந்த சிரவணம் கிடைச்சிருக்குன்னா நல்ல சிரவணத்தை இன்னும் நல்ல ஆழமா பண்ணுங்க, இன்னும் டைம் அதிகமா கொடுங்க. இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் யோசிங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா சதா இந்த சப்த ஞானம் உள்ள போட்டு, முதல்ல பரோட்ச ஞானம் நல்லா உள்ள போட்டு, அதனால வந்து பாத்தீங்கன்னா அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார் அமானித்வாதீனாம் ஞான சாதனானாம் பாவனா பரிபாக்க நிமித்தம். நல்லா தெரிஞ்சுங்க, நமக்கு சப்த அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுல கொஞ்சம் கொஞ்சம் குவாலிட்டிஸ் இருந்தா போதும். கொஞ்சம் புண்ணியம் இருக்கு, கேட்டுக்கிறோம். சப்த அர்த்தத்துல எதுவும் தேவையில்லை. ஆத்ம தரிசனம், உண்மையிலேயே அந்த உள்ள இருக்கிற நான் ஒருத்தன் இருக்கான், ஒரிஜினல் நான் இருக்கான் அப்படின்னு தெரியணும். அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? அமானித்வாதீனாம் ஞான சாதனானாம். அமானித்துவம் முதலிய மொத்தம் 20 சாதனங்கள், ஞான சாதனங்கள் இருந்துச்சுல, அந்த சாதனங்கள்ல
பாவனா பரிபாக்க நிமித்தம் ஒவ்வொன்றுத்தையா பாவிச்சுன்னா அனுஷ்டானம் பண்ணி அமானித்துவம் முதலிய 20 குவாலிட்டிஸையும் மெதுவா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு ஆரம்பிக்கும் போது நமக்கு ரொம்ப மார்க் கம்மியா இருக்கும், 30-40 நின்றுட்டு இருப்போம். இந்த டைம் கொடுத்து இந்த ஞானம் உள்ள போக சிரவண மனனத்திலேயே தொடர்ந்து இருக்க இந்த குவாலிட்டிஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடும். அப்ப மெதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாவனைன்னு சொல்லக்கூடிய இந்த சாதனங்களோட அனுஷ்டானம் பரிபாக்க நிமித்தம் நல்ல பரிபக்குவத்தை அடையும், மெச்சூரிட்டி ஆகும். அதை வச்சுக்கிட்டு தத்துவ ஞானம் உண்டாகும். அப்ப சப்தார்த்தத்தை கடந்து தத்துவ ஞானம்ன்றது எப்படி உண்டாகும்? சப்தார்த்தத்தை கடந்து உண்டாகணும்னா இந்த 20 குவாலிட்டிஸும் நம்மள்ட்ட என்ன இருக்கணும்? அப்படின்னா நல்ல பரிபாக்குவத்தை அடைஞ்சிருக்கணும். நான் தேகம் இல்லை, நான் பரமாத்மாவா தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு ஞானம் உண்டாகும். அப்ப ஜீவத்துவம் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவம் இல்லை, அது பொய், ரிஃப்ளக்ஷன் பொய், நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு தேகாதிகள்ல இருக்கிறது எல்லாம் போயிடணும். ஒரு முக்கியமான ஸ்லோகம் இருக்குல்ல, அஜ்ஞாதே பரே தத்வே சாஸ்திராதீதஸ்து நிஷ்பலா, விஜ்ஞாதே பரே தத்வே சாஸ்திராதீதஸ்து நிஷ்பலா. வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஸ்திரம் படிக்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டா தன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு, தான் பிரம்மம்னு அறிஞ்சுக்கிறதுக்கு. அதை விட்டுட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சப்தத்திலேயே மயங்கி போய் கிடக்கிறோம், இல்ல பேரும் வேற எதுக்காவது சும்மா படிச்சு வைப்போமே அப்படின்னு படிக்கிறதுக்காக இல்லை. கீதா கிளாஸுக்கு போயிட்டு வருவோம், அப்படி இல்லை. கீதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்க கொண்டுட்டு வராம இருந்தீங்கன்னா வெறும் சப்தமா போயிடும், வேஸ்டா போயிடும். அவிஜ்ஞாதே பரே தத்வே சாஸ்திராதீதஸ்து நிஷ்பலா. நம்ம வந்து ஆத்மாவை அறியாம இந்த சாஸ்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா சும்மா படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வேஸ்ட், யூஸ்லெஸ். அது அதே நேரத்துல முக்த புருஷனுக்கு சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணி அடைய வேண்டிய ஞானத்தை அடைஞ்சவனுக்கும் இந்த சாஸ்திரம் யூஸ்லெஸ். அனுபூத்தியில இருக்கிறவனுக்கு இந்த சாஸ்திரம் தேவையில்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த குவாலிட்டிஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணினா மட்டும்தான் தத்துவ ஞானம் உண்டாகும். தஸ்ய அர்த்தம், இந்த தத்துவ ஞானத்தோட அர்த்தம் என்ன அர்த்தம்? பிரயோஜனம். அர்த்தம்ன்றதுக்கு அர்த்தம் பிரயோஜனம். அந்த பிரயோஜனம் எது? மோக்ஷா. மோக்ஷம் எப்படின்னு பேரு. மோக்ஷம்னா என்ன அர்த்தம்? சம்சார உபரமஹா. சம்சாரம்னா என்னது அப்படின்னா சோகமோகம் போறதுதான் சம்சாரம். சம்சாரத்தோட லட்சணம் என்னது? சோகமோகம். இந்த சோகமோகம் என்ன பத்தியோ இல்ல இந்த ஜெகத்தை பத்தியோ இருக்கிற எல்லாமே போயிடும். வாஸ்தவத்துல பரமானந்த பிராப்தி, பரமானந்தத்தை அடையிறதுதான் மோட்சம். தான் தானா நிக்கிறது தான் மோட்சம். அந்த மோட்சத்தை வந்து பாத்தீங்கன்னா சம்சாரத்தோட ஷட் டவுன் ஆகிறது, இந்த மொத்த சம்சாரமும் இல்லாம போகிறது. தஸ்ய ஆலோசனம், அதை பத்தியே ஆலோசனை பண்ணிட்டு இருக்க, அதை பத்தியே ஆலோசனை பண்றது பரோட்ச ஞானம்ன்றாங்க. அப்ப நம்மகிட்ட இருக்க ஞானம்லாம் பரோட்சமோ? ஆமா இல்ல, வாஸ்தவத்துல எனக்கு அபிமானமே போகலையே, யாராவது ஏதாவது சொன்னா பொறுத்துக்க முடியல. அப்ப ஆத்மா வந்து நானா இருந்தேன்னா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஈஸியா நான் இல்லை அப்படின்னு போயிட முடியும்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தேகத்துக்கு நடந்தா பயம் வருது, தேகத்துக்கு எது நடந்தாலும் பயம் வருது, என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எது நடந்தாலும் எனக்கு பதறுது, இந்த லோகத்துல எது நடந்தாலும் எனக்கு பதறுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்தை நான் சத்தியம்னு நினைக்கிறேன், இந்த தேகத்துல எனக்கு நல்ல அபிமானம் இருக்கு. அப்ப நான் எனக்கு உள்ள ஞானம் வந்து பாத்தீங்கன்னா சப்த ஞானம் தான் இருக்கு, வாஸ்தவத்துல அது தத்துவ ஞானம் இல்லை அது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது மோட்சம் கொடுக்காது. அப்ப என்ன மோட்சம் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும், மோட்சத்துக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கு, அப்ளை பண்ண வேண்டியது என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா விவேக சூடாமணி, அப்புறம் கீதாலா 49 இருந்து 55 வரைக்கும் நிஷ்டா பிரகரணம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் 6வது சாப்டர் நிதித்தியாசனம் இருக்கு. இதெல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல கொண்டுட்டு வரணும் அப்படின்னு அதை பத்தி ஆலோசனை பண்றதுக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேரு தத்துவ ஞானார்த்த தர்சனம். தர்சனம்ன்றதுக்கு அர்த்தம் ஆலோசனம்னு ஆச்சாரியர் போட்டார். ஆலோசிக்கிறது, திரும்ப 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 மோட்சத்தை பற்றியே ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு மட்டும் இல்ல, தத்துவ ஞான பல ஆலோசனைகி. ஏன் சுவாமி பண்ணணும்? இதை ஆலோசனை பண்ணாம புரிஞ்சா போதுன்ட்டீங்கன்னு வச்சுங்க, அவ்வளவுதான், புரிஞ்சாச்சு, போயிட்டு முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் புரிஞ்சாச்சு அப்படின்ட்டு அவங்க மட்டும் அவங்க குடும்பத்துல இருந்துகிட்டு எல்லா விவகாரத்துல இருந்துகிட்டு மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டு இருக்காரு. புரிஞ்சாச்சு, எனக்கும் புரியும் அப்படின்னு. அப்ப அப்படி இல்லை. எப்ப நீங்க தத்துவ ஞானத்தோட பலன்ல மோட்சத்தை குறிச்சு ஆலோசனை பண்றீங்களோ அதனால தான் தத்து சாதன அனுஷ்டானே பிரவருத்திகி சியாதிதி. நீங்க ஒன்றும் பண்ண வேணான்ட்டாங்க.
நீங்க புரிஞ்சா போதும், வேற ஒன்றும் பண்ண வேணான்ட்டாங்க. ஷட் டவுன் பண்ணியாச்சா, சாதனை எல்லாத்தையும் நிப்பாட்டியாச்சு. இந்த சாதனைகள் எல்லாம் ஆல்மோஸ்ட் நிறைய யோகத்தோட அனுஷ்டானத்தினாலதான் உங்களுக்கு நிறைய குவாலிட்டிஸ் வரும். உங்களுக்கு பிராண உபாசனை பண்ண 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 அபிமானம் எல்லாம் இல்லாம போயிடும். பிராண உபாசனை பண்ண, பிராணாயாமம் கொஞ்சம் பண்ண பண்ண இந்திரியங்கள்லாம் கண்ட்ரோலுக்கு வரும். போக விஷயங்கள்ல போகாம ஏக தத்துவ அபியாசம் பண்ணும்போது மனசு சதா உள்ளேயே இருக்கும், வெளில போகாது. பிராணனை பிராப்தி பண்ற வரைக்கும் யோக அனுஷ்டானம் வந்துடும். பிராணனுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானம் வந்துடும். அப்ப நம்ம எதையுமே ஜெயிக்காம வந்து பாத்தீங்க அப்படின்னா புரிச்சா போதும்னா போதுமா? அப்ப ஆச்சாரியர் வந்து விவேகச்சுராமன் ஒரு ஸ்லோகம் சொல்றார், அகிருத்வா க்ஷத்ரு சம்ஹாரம் அகத்வா கில பூஸ்ரயம் அகம் ராஜான மாத்திரேன ராஜா பவித்தும் நார்கசி. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் சொல்றாரு. நான் வந்து பாத்தீங்கன்னா எதிரிகளை கொல்லாமல், எனக்குள்ளார நிறைய ஷட்ரிப்புக்கள் இருக்காங்க. இப்ப 30 சொல்லிக்கொள்ள, இந்த 20க்கு ஆப்போசிட்டா எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நமக்கு அஜ்ஞானம், எதிரிகள். இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதெல்லாம், இவைகளை எல்லாத்தையும் கொல்லாமல், இதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா அகத்வாகில பூஸ்ரீயம், ஆத்ம ஞானத்தினால உண்டாகக்கூடிய செல்வங்களை அடையாமல், ஆத்ம லட்சணங்களை என்னிடத்தில் பார்க்காமல், நித்தியம் விமலம் அச்சலம் அப்படின்னு எனக்கு அனுபூதி ஆகாத வரைக்கும், சச்சிதானந்த சுரூபம் இதெல்லாம் எனக்கு அனுபூதி ஆகாத வரைக்கும் நான் அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு சப்தமா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அவன் பிரம்மமா ஆக மாட்டான். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயிக்கணும். இந்த 20 ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய எதிரிகளையும் ஜெயிச்சாதான், இதுல சொல்லப்பட்ட எல்லா சாதனங்களையும் அடாப்ட் பண்ணாதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் உண்டாகும். அதனால மோட்சத்தை பத்தின ஆலோசனையினால தான் தத்து சாதன அனுஷ்டானி, அதை அடையிறதுக்கான சாதனத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரவருத்திகிஸ்யா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈடுபாடு உண்டாகும் மோட்சத்தை அடையிறது. புரிஞ்சா போதும், நீங்க ஒன்னும் பண்ண வேணான்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும், பிரவருத்தியே உண்டாகாது மோட்சத்துல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆச்சாரியர் சொல்றார், ஏதத்து அமானித்வாதி தத்துவ ஞானார்த்த தரிசனாந்தம் உக்தம். அப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 8வது ஸ்லோகத்திலிருந்து இந்த 11வது ஸ்லோகம் வரைக்கும் அமானித்துவத்திலிருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தத்துவ ஞானார்த்த தரிசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட 20 குவாலிட்டிஸ்க்கு பேரு ஞானம். இது புரோக்தம் ஞானார்த்தத்வாத், ஞானத்தை உண்டு பண்றதுனால இவைகளுக்கு பேரே ஞானம் என்று பெயர். இவைகள் இல்லைன்னா என்கிட்ட இருக்கிற ஞானம் சப்தா ஞானம் மட்டும்தான், பதபதார்த்த ஞானம் தான். பதபதார்த்த ஞானம் வாஸ்தவ ஞானம் இல்லை. இது எல்லாம் இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் உண்டாயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப இதெல்லாம் ஞானத்தை உண்டாகிறதுக்காக சொல்லப்பட்டது. இது ஞானம் என்றே சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்ல, அஜ்ஞானம் எது அஜ்ஞானம் என்று சொல்லப்படுகிறதோ, எது அதக அஸ்மாத், அதகனா அஸ்மாத், இதிலிருந்து யதோக்தாத் சொல்லப்பட்ட இந்த 20 குவாலிட்டிஸ்க்கு அந்நியதா, இந்த 20 குவாலிட்டிஸ்க்கும் அந்நியமா வேறானதா எது இருக்கோ, விபரியேன எதெல்லாம் இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கோ, எதெல்லாம் ஆப்போசிட், அமானித்துவம். அமானித்துவம்னா மானிக்கிறது, தன்னை பத்தி ரொம்ப ஸ்லாகிச்சுக்கு தற்பெருமை இல்லாமல் இருத்தல். அதுக்கு ஆப்போசிட் என்னது, தற்பெருமையோடு இருத்தல். அதுக்கு பேர் மானித்துவம். அத அமானித்துவத்துக்கு ஆப்போசிட் மானித்துவம், தன்னை பத்தி ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிறது, அதுக்கு பேர் மானித்துவம்னு பேரு. அதுக்கப்புறம் தம்பித்துவம், நம்ம குவாலிட்டிஸ்ல என்ன சொன்னோம், அதம்பித்துவம்னு சொன்னோம். அதம்பித்துவத்துக்கு ஆப்போசிட் என்னது, தம்பித்துவம். தன்னை பத்தி ரொம்ப பிரகடனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எல்லாத்துக்கும் தண்டோரா பாட்டு ஊர் ஃபுல்லா தான் பண்ற எல்லா காரியத்தையும் ஊர் ஃபுல்லா பேனர் அடிச்சு ஒட்டுறது, இதெல்லாம் பண்றதுக்கு பேர் தம்பித்துவம். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா தம்பித்துவம். அதுக்கப்புறம் அஹிம்சைக்கு ஆப்போசிட் ஹிம்சா. காயா வாச்சா மனசா யாரையும் ஹிம்சை பண்ணாம இருக்கிறது அஹிம்சா. அதுக்கு ஆப்போசிட் என்னது, உடம்புனாலையோ இந்த வாக்குனாலையோ மனசுனாலையோ பிற ஜீவராசிகளை ஹிம்சை பண்றதுக்கு பேர் ஹிம்சா. அதுக்கப்புறம் அக்ஷாந்தி, க்ஷாந்தினா பொறுமையா இருக்கிறது. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க என்ன பண்ணினாலும் அப்படியே பொறுமையா ரியாக்ட் பண்ணாம நிர்விகாரமா இருக்கிறதுக்கு பேரு க்ஷாந்தின்னு பேரு. அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா அக்ஷாந்தின்னு பேரு.
என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது பண்ணாலும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, பொறுமையா இருக்கிறது இல்லை, பொறுத்துக்கிறது இல்லை. அந்த பொறுத்துக்காம இருக்கிறதுக்கு பேரு அக்ஷாந்திகின்னு பேரு. பொறுத்துக்கிறதுக்கு பேரு க்ஷாந்தின்னு பேரு. பொறுக்காமைக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா அக்ஷாந்தின்னு பேரு. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரிசையா சொல்லிட்டே இருக்காரு. ஹிம்சா அக்ஷாந்திகி. ஆர்ஜவம்னு முன்னாடி நம்ம பார்த்தோம், ரொம்ப நல்லா நேர்மையா இருக்கிறது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸோட இருக்கிறது, உண்மையா இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் என்னன்னா அனார்ஜத்துவம். அனார்ஜத்துவம்னா கோக்குமாக்கா இருக்கிறது, மனசுக்குள்ளார ஒண்ணு நினைக்கிறது, வாயில ஒண்ணு பேசுறது, வெளியில செய்யறது ஒண்ணு. இது மாதிரி மூணும் மாறுபட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு நேர்மை அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் இல்லை. எதை நினைக்கிறோமோ அதையே பேசணும், எதை பேசுறோமோ அதையே செய்யணும். அதுக்கு பேரு ஆர்ஜவம். இது மாறுபட்டு இருக்கிறதுக்கு பேரு அனார்ஜவம்னு பேரு. அந்த அனார்ஜத்துவம் இத்தியாதி அஜ்ஞானம் விஜ்ஞேயம். இதுக்கு எல்லாத்துக்கும் 20க்கும் ஆப்போசிட்டா எழுதிக்கிட்டீங்கன்னா அப்ப 20 குவாலிட்டிஸ் வந்து அஜ்ஞானம் ஆயிடும், ஆப்போசிட் குவாலிட்டிஸ். இவ்வாறு அஜ்ஞானம் விஜ்ஞேயம் எதுக்காக தெரிஞ்சுக்கணும், பக்கத்துல போட்டுங்க. 20 குவாலிட்டிஸையும் வந்து பாத்தீங்கன்னா எழுதுங்க. அதுக்கு ஆப்போசிட்டா, அதுக்கு எதிர்மறையா இருக்கிறது எல்லாத்தையும் எழுதுங்க. அப்ப ஞானம் ஒண்ணு, அதுக்கு எதிர்மறையா இருக்கிறது அஜ்ஞானம். எதுக்கு சாமி இதை எழுதணும், இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிகரணாய, இத பரிகாரம் பண்ணினாத்தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஞானம் உண்டாகும். அப்ப பரிகாரம் பண்ணியே ஆகணும். அந்த பரிகாரம் பண்றதுக்காக இதை தெரிஞ்சுக்கணும். பரிகாரம் பண்ணலன்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா சம்சார பிரவருத்திக்கு காரணத்துவாதி. நீங்க இந்த 20 குவாலிட்டிஸுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறத நீங்க பரிகாரம் பண்ணி அஜ்ஞானத்தை பரிகாரம் பண்ணல அப்படின்னா அஜ்ஞானத்தினால என்ன கிடைக்கும், சம்சார பிரவருத்தியானது உண்டாகும், திரும்ப திரும்ப புறக்க வேண்டி இருக்கும். அப்ப இந்த 20 குவாலிட்டியை மனசுக்குள்ளார கொண்டு வந்து நல்லா இதை அடாப்ட் பண்ணணும். இதுக்கு எதிராக இருக்கிறத நிஷேதம் பண்ண வேண்டும். அது ஒரே நாள்ல நடந்துருமா, ஒரே நாள்ல நடக்காது. மெதுவா 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 இதை கொண்டுட்டு வரும். இதோட இந்த ஸ்லோகம் முடியுது. அப்ப 20 குவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடிச்சாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா கீழே எழுதிங்க, ஸ்ரவணம் செய்து ஞானம் உண்டாவதற்கு இந்த தகுதிகள். இதே நம்ம வந்து பாத்தீங்கன்னா 12வது அத்தியாயத்துல 13வது ஸ்லோகத்துல இருந்து 20வது ஸ்லோகம் வரைக்கும், அதுக்கப்புறம் 18வது அத்தியாயத்துல 49வது ஸ்லோகத்துல இருந்து 55வது ஸ்லோகம் வரைக்கும் 2 இடத்துல குவாலிட்டி சொல்ல போகுது. ஏற்கனவே 12வது சாப்டர்ல ஒரு 33 35 குவாலிட்டிஸ் பார்த்துருக்கோம். அந்த இடத்துல வந்து கிளியரா சொல்லியிருக்கார் நிர்குண உபாசனைக்கு தேவையான குவாலிட்டிஸ் அப்படின்னு. நிர்குண உபாசனைன்னா என்ன அர்த்தம், நிதித்தியாசனம், ஆத்ம தியானம். இப்ப நம்ம இந்த 20 எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிரவணம் பண்றவங்களுக்கு இந்த ஆத்மாவை அறியறதுக்கு, இந்த ஆத்மாவை அறியறதுக்கு இந்த 20 குவாலிட்டிஸ். ஆத்மாவை அறிஞ்ச ஆத்மாவை எஸ்டாப்ளிஷ் ஆகணும் இல்ல, அதுக்கு பேரு நிதித்தியாசனம். அப்ப சிரவண மனனத்துக்கு 20 குவாலிட்டிஸ். அது இல்லாம நிதித்தியாசனத்துக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12வது சாப்டர்ல 13ல இருந்து 20 வரைக்கும் உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டது. 18வது அத்தியாயத்துல 49ல இருந்து 55 வரைக்கும் உள்ள ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். இதோட முடிங்க. நாளையில இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், 12வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்க போறோம். நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதிர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. ஒரு மார்க் போட்டு வச்சுங்க. இந்த சார்ட் ஒன்று ரெடி பண்ணி நம்ம எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு, நல்ல ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணணும். ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்பப்போ எடுத்து இதில் என்ன கேப் இருக்குது, என்ன இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். ரிஷிகேஷில் வந்து சிவானந்த சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா இதை ரொம்ப முக்கியமாக சொல்லுவார். இப்போ என்னோட ஆச்சாரியார் அந்த சம்பிரதாயத்தில் வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி சொல்லுவார் இதெல்லாம் பார்க்கணும். ஏன் அப்படின்னா
நம்ம ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் பார்க்கல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது க்ரோ ஆயிருக்குமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வீக்னஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு சார்ட் போட்டு வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் போடுங்க ஃபஸ்ட்டு. மார்க் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்மளை ரொம்ப ஓவராக நினச்சிக்கலாம் மார்க் போட்டுறாதீங்க. கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுங்க. தன்னை பற்றின சரியாக ஒப்பீனியனை வந்து யாருக்கும் காட்ட வேணாம். நீங்கள் உங்கள் ஒப்பீனியனை எனக்கு எவ்வளோ பலகீனம் இருக்குது, பலம் இருக்குது, இதை பார்த்துக்கலாம் உங்களுக்கு. அப்போ ஞானம் அஜ்ஞானம் ஆப்போசிட்டில் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சொற்ப அனுபூதி உண்டாக போகுது. சரி, ஓகே.